போட்டி இருப்பதால இழுபறி நிலையில் இருக்கிறது. மொத்த தொகுதிகள் பார்க்கிற போது 543ல பிஜேபி 306 இருந்து 320 தொகுதிகளும், என்டிஏ வந்து 300 கூட்டணி என்டிஏ வந்து பார்த்தீங்கன்னா 354 இருந்து 372 தொகுதிகளும், ஐஎன்சி வந்து 60 இருந்து 73 தொகுதிகளும், ஐஎன்டிஏ கூட்டணி வந்து பார்த்தீங்கன்னா 108 இருந்து 120 தொகுதிகள் வரையும் பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்புறம் கேள்வி கேட்கலாம். என்ன டெல்லி இல்ல, அங்க மக்கள் மத்தியில் பெரிதளவு தாக்கம் இல்ல. குறிப்பாக ஓட்டு பெறுதல் இருக்கிற போது அந்த இடத்தில் பாஜக வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து என்னங்க ஓவரால் வந்து மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி 306 இருந்து 320 தொகுதிகள் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. கூட்டணியா பார்க்குறப்ப என்டிஏ கூட்டணி 354 இருந்து 372 தொகுதிகள் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. ஐஎன்சி வந்து காங்கிரஸ் இண்டிவிஜுவலா பார்க்குற போது 60 73, கூட்டணியா பார்க்குற போது 108 இருந்து 125 தொகுதிகள் பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. என்னங்க இல்ல, அது தொகுதி 3 தொகுதிகள் 1 இருந்து 3 தொகுதிகள் பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. ஒன்னே ஒன்று சொல்றேன், மீதி எல்லாம் வந்து இதுல மீதி வந்து ஒன்னே ஒன்று கோயம்புத்தூர் மட்டும் எதிர்பார்ப்பீங்க, அது மட்டும் சொல்றேன். இப்படி வரும் என்ற யுகம் கொஞ்சம் முன்ன பின்ன ஒரு 10,000 ஓட்டு முன்ன பின்ன இருக்கும் போலே அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 10 எவ்வளவு ஓட்டு 10,60,000 ஓட்டுல பிஜேபி வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை 38.7% வாக்குகளை பெற்று ஓட்டு இல்லையா இந்த நம்பர்ஸ் ஓட்டு நம்பர்ஸ் அந்த பேப்பர் எங்கப்பா ஓட்டு நம்பர் இருக்கா செல்லு இருப்பா செல்லு இந்த பிரிண்ட் இந்த பிரிண்ட் எடுத்து வச்சுக்க. நாலு 4,76,995 34.9 அண்ணாமலை அவர்களுக்கு. அதுக்கடுத்து கணபதி ராஜ்குமாரை பொறுத்தவரை 4,59,779 33.6. சிங்கை ராமச்சந்திரனை பொறுத்தவரை 21.7 2,91,903. அதுக்கடுத்து கலாமணி அவர்கள் என்டிஏ பொறுத்தவரை 86,920 6.4. நோட்டா அதர்ஸ் 46,000 3.4. இது கோயம்புத்தூருடைய நிலவரம். அதாவது இதுல வந்து ஒரு 17,000 ஒரு 40,000 ஓட்டு வித்தியாசத்தில் அண்ணாமலை வெற்றி பெறலாம். அப்படி இல்லைன்னா ஒரு 20,000 ஓட்டு வித்தியாசத்தில் கணபதி வெற்றி பெறலாம். இந்த மாதிரி சூழ்நிலை தான் கோயம்புத்தூர் இருக்கு. ஆனா மேக்சிமம் அண்ணாமலைக்கு வாய்ப்பு இருக்குது. இல்ல 3 தொகுதிகள் அது எல்லாம் வேண்டாம், ஒவ்வொரு தொகுதி சொன்னா மொத்தமும் சொல்லணும். அதான் 3 தொகுதிகள் வாய்ப்பு இருக்கிறது. அடுத்தன கோயம்புத்தூர் வேலூர் தருமபுரி 3. ஆமா. அடுத்த கேள்விகள். அண்ணாமலையும் உண்ணாமலைங்க நான் எங்க பூஸ்ட் பண்ணி ஒண்ணா எனக்கு தலையெழுத்தா? இது ஒரு கார்பரேட் கம்பெனி. அப்படின்ற போது அந்த லிமிடெட் கம்பெனி சார்பில் கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் அந்த ஃபீல்டு இருக்கேன். 2004 இருக்கேன். அப்புறம் போது அப்படின்னா திமுக வெற்றி பெற திமுகன்னு சொல்ல முடியுமா? அப்படி கிடையாது. களத்தில் யாருக்கு வாய்ப்பு இருக்குதோ அது சொல்றேன். இப்போ இளைஞர்கள் மத்தியில் அண்ணாமலை சீமான் மீதான ஒரு தாக்கம் உருவெடுத்துக்கிறது. அதுல தேசிய கட்சியில இருப்பதனால அண்ணாமலை கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு, அவ்வளவு வேற ஒண்ணும் இல்லை. சரியா? வேற தொகுதிக்கு குறைஞ்சபட்சம் வந்து 300 வந்து கிட்டத்தட்ட 700 சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி எடுக்கப்பட்டிருக்கும். எங்க டீம் இன்னும் களத்தில் இருக்காங்க. அவங்க கொடுக்குற தரவுகள் அடிப்படையில் தான் நாங்கள் வெளியிடுறேன். இல்ல சொல்ல எக்ஸிட் எந்தெந்த தொகுதி வெற்றி வாய்ப்பு மட்டும் தான் இது பண்ணிருக்கு. இப்ப சட்டமன்ற நம்ம பாராமரியம் தமிழ்நாடு சொல்லுவோம், அது மாதிரி இல்லை. அடுத்து டீம்ஸ் குழுவில் இருக்காங்க. என்னுடைய கம்பெனி நிறுவனங்கள் அங்கே ஸ்டாஃப் வேலை செய்யிருக்காங்க. அவங்க கொடுக்குற தகவல் அடிப்படையில் தான் நாங்கள் வந்து தகவல் வெளியிடப்படுறோம். ஏன்னா எக்ஸிட் போல மற்ற நிறுவனம் வெளியிடுறது, அது போல தமிழகத்திலிருந்து முதல் முறையாக நான் எங்கள் நிறுவனத்தின் சார்பில் வெளியிடப்படுறேன். ஸோ எங்கள் டீம் களத்தில் இருக்காங்க. இப்போ ஏழாங்கட்ட எலெக்ஷனில் கூட அங்கே களத்தில் இருக்காங்க. அவங்க கொடுக்குற தகவலின் அடிப்படையில் தான் இந்த தொகுதியில் யார் யாருக்கு வெற்றி வாய்ப்பு வெளியிடப்படுறேன். இல்ல பெரிய தாக்கம் இல்ல, மோடி முகத்திற்கான விழுகின்ற வாக்காக இருக்க ஒழிய மற்றபடி பெரிய ஒரு பாதிப்போ பெரிய ஒரு இதுவோ இந்த இன்ஃபேக்ட் அமையல. இந்த தேர்தலில் நிச்சயமாக இந்த ஆய்வு வெற்றி பெறும்.
இதுதான் ஃபைனல் ரிசல்ட். அதாவது பிஜேபி இண்டிவிஜுவலா பாத்தீங்கன்னா இதை காமிச்சிடுறேன். இதை ஃபைனலாக காட்டும் போது இதை காமிச்சிடலாம். ஃப்ரண்ட் பேஜ் குழப்பங்கள் வேண்டாம், இதை ஒட்டி தான் அமையும். சரியா? என்ன எங்க எப்படின்னா இல்ல இல்ல பிஜேபி ஆட்சி பிடிக்குது, வேற ஒண்ணும் இல்ல. 3ஆம் முறையா ஆட்சி பிடிக்குது. வேற என்ன என்னங்க? ஆமா டிஃபரெண்ட் இருக்கு. அதாவது நான் அப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பிஜேபி 5 இடத்துல இருக்கிற போது இப்ப குறைஞ்சிருக்கு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அதிமுக பாஜக ஒரு 4 இடத்துல தான் வந்து முன்னப்பின்ன மாறி இருக்க ஒழிய 35 தொகுதிகள் சால்ற திமுகவுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏற்ற இருக்க வரப்போது நிச்சயமா 2 வெயிட் பண்ண 37 இடம், 35ல இருந்து 37 இடங்கள் திமுக சாதகமா இருக்கு. 1ல இருந்து 3 இடம் பிஜேபி சாதகமா இருக்கு. கொஞ்சம் முன்னப்பின்ன ஓட்டு இடைவெளி வரப்போது மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சோ என்ன நான் சொன்னதுல இருந்து ஒரு 2 சீட்டு மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல அதாவது 12 தொகுதியில் பாஜகவும் திமுகவும் போட்டியாக இருக்கிறது. மீதி தொகுதிகள் அதிமுக போட்டியாக இருக்கிறது. மும்முனை போட்டியான தொகுதிகளும் இருக்கிறது. ஆகவே இந்த தேர்தல் ஒரு விசேஷமான தேர்தலாக இருக்கும். யாரும் எதிர்பார்க்கிற அளவுக்கு புள்ளி விவரங்கள் அமையும். குறைஞ்சபட்சம் அதாவது இந்த இடத்த தமிழகத்தை பொறுத்து பார்க்கிற போது பாஜக தலைமையான கூட்டணி 18ல இருந்து ஒரு 23% வாக்குகளை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சரியா? ஓகே, நன்றி நன்றி. ஆரம்பிக்கலாமா? ஒரு 10 நிமிஷம் ஆட்டும், 5 நிமிஷம் ஆட்டுமா? ஒட்டி போடுங்க சார். போலாமா? ஹலோ 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 ஹலோ, ஓகேவா ஓகேவா? அன்புடைய ஓகேவா? போலாமா? அன்புடைய ஊடகவியல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம்.
கிட்டத்தட்ட 2004 தொடங்கி இதுவரை தமிழகத்தில் குறித்த 51 ஆய்வுகள் வெளியிடப்பட்டிருக்கிறோம். முதல் முறையாக கர்நாடக தேர்தல் குறித்த ஆய்வு வெளியிடப்பட்டேன். இந்த முறை முதல் முறையாக இந்திய அளவில் இருக்கிற 543 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான தேர்தலுக்கு பிந்தைய கலாய்வு முடிவுகளை முதல் முயற்சியாக நாங்கள் மேற்கொண்டு இந்திய அரசியல் ஜனநாயக யுக்தி நிறுவனம் IPDS பிரைவேட் லிமிடெட் சார்பில் முதல் முறையாக தமிழகத்திலிருந்து இந்தியாவை அலசுகின்ற ஒரு பார்வையில் இந்த 2024 பாராளுமன்ற தேர்தல் யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறது, எத்தனை தொகுதிகளை எந்த கூட்டணி பிடிக்கிறது என்ற ஒரு ஆய்வை நாங்கள் முதல் கட்டத்திலிருந்து மேற்கொண்டு இன்று வரை எங்கள் குழுக்கள் களத்தில் இருந்த போதும் அங்கே இருந்த தகவல்கள் குழுத்தின் அடிப்படையில் இன்றைக்கு தரவுகளை உங்கள் முன்னால் நான் சமர்ப்பிக்கப்படுகிறேன். இன்றைக்கு நான் விடுகின்ற ஆய்வு 51வது ஆய்வு. இந்த ஆய்வின் ஒரு பார்க்கும்போது 543 பாராளுமன்ற தொகுதியினுடைய முடிவுகள் வெளியிடப்படுகிற இதுல குறைஞ்சபட்சம் 10 சீட்டு முன்ன ஒரு மோலே கம்மியா வராது, குறையாது. ஸோ கண்டிப்பா இந்த முறை இந்த ஆய்வு நிச்சயமா வெற்றி பெறும். ஸோ அப்படி இருப்பது முதற்கட்டமா ஒவ்வொரு மாநிலமா நான் வந்துடுறேன். ஆந்திர பிரதேஷ் லோக்சபா பார்த்தீங்கன்னா என்டிஏ மொத்த சீட்டு வந்து 25 சீட்டு, என்டிஏ வந்து 14 சீட் பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. ஐஎன்டிஏ கூட்டணி நில், அதர்ஸ் 6 9 பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. ஸ்டேட் பார்ட்டி வைஸா பார்க்கிற போது டிடிபி வந்து பார்த்தீங்கன்னா 10 12 தொகுதிகளும், ஒய்எஸ்ஆர்சிபி 6 9 தொகுதிகளும், பிஜேபி 2 3 தொகுதிகளும், ஜேஎஸ்பி 1 தொகுதியும் பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. இது ஆந்திராத்தினுடைய கள நிலவரம். அடுத்தபடியாக அருணாச்சல பிரதேசம் என்டிஏ நில்லு, ஐஎன்டிஏ நில்லு, அதர்ஸ் நில்லு, பிஜேபி மட்டும் 2 பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. அசாம் லோக்சபா மொத்த சீட்டு 14, என்டிஏ வந்து 2 3 சீட்டு பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. ஐஎன்டிஏ நில்லு, அதர்ஸ் நில்லு. அந்த இடத்துல ஸ்டேட் பார்ட்டின்னு பார்க்கிற போது பிஜேபி 10 11 தொகுதிகளும், ஐஎன்சி 2 தொகுதிகளும், ஏஐயுடிஎஃப் 1 2 தொகுதிகளும், அதர்ஸ் வந்து நில்லு. அப்புறம் பீகார் லோக்சபா தேர்தலில் வந்து பார்க்கிற போது 40 தொகுதிகளில் என்டிஏ வந்து 18 21 தொகுதிகளும், ஐஎன்சி நில்லும். அதுக்கடுத்து ஐஎன்டிஏ கூட்டணி வந்து பார்த்தீங்கன்னா 4 8 தொகுதிகளும், அதர்ஸ் வந்து நில்லு. அதுல பிஜேபி 14 5 தொகுதிகளும், ஜேடியு 9 11 தொகுதிகளும், எல்ஜேபி 2 4 தொகுதிகளும், ஆர்ஜேடி 2 4 தொகுதிகளும், அதர்ஸ் வந்து நில்லு. அப்புறம் வந்து சத்தீஸ்கர் மொத்த தொகுதிகள் 11 தொகுதிகள், என்டிஏ வந்து பார்த்தீங்கன்னா நில்லு, ஐஎன்டிஏ நில்லு, அதர்ஸ் நில்லு. பிஜேபி வந்து 6 11 தொகுதிகள் பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. ஐஎன்சி 5 தொகுதிகள் பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. அதர்ஸ் வந்து யாரும் இல்லை. அப்புறம் கோவா லோக்சபா வந்து பார்த்தீங்கன்னா 2 பாராளுமன்ற தொகுதிகள், அதுல பிஜேபி 1 2, அப்படி இல்லைன்னா காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 தொகுதி பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்புறம் குஜராத்தை பொறுத்தவரை பார்க்கிற போது மொத்த தொகுதிகள் 26 தொகுதி, அதுல பிஜேபி 26 தொகுதி வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. அப்புறம் ஹரியானா லோக்சபா தொகுதியில் வந்து பார்க்கிற போது என்டிஏ வந்து நில்லு, ஐஎன்டிஏ நில்லு, அதர்ஸ் நில்லு. அந்த இடத்துல பிஜேபி 4 7 தொகுதிகளும், ஐஎன்சி 3 6 தொகுதிகளும், பொது எதுவுமே இல்லை. இமாச்சல பிரதேசம் என்டிஏ நில்லு, ஐஎன்சி நில்லு, ஐஎன்டிஏ நில்லு, அதர்ஸ் நில்லு. அதுல மொத்த தொகுதிகள் 4, அதுல பிஜேபி 4, அதர்ஸ் வந்து நில்லு, ஒண்ணுமே இல்லை. அப்புறம் வந்து ஜார்க்கண்ட் லோக்சபா பார்க்கிற போது மொத்த தொகுதிகள் வந்து 14 தொகுதிகள், அதுல என்டிஏ 1, ஐஎன்டிஏ வந்து 1 2, அதர்ஸ் வந்து நில்லு. அதுல வந்து பார்ட்டி வைஸா பார்க்கிற போது பிஜேபி 11 12 தொகுதிகளும், ஐஎன்சி வந்து நில்லு, ஜேஎம்எம் 1 2 தொகுதிகளும், ஏஐஎஸ்யூ 1 தொகுதிகளும், அதர்ஸ் வந்து எதுவுமே இல்லை. கர்நாடக லோக்சபாவை பொறுத்து பார்க்கிற போது மொத்த தொகுதிகள் 26, அதுல என்டிஏ வந்து 1 3, ஐஎன்டிஏ நில்லு, அதர்ஸ் நில்லு. அதுல ஸ்டேட் பார்ட்டியை பார்க்கிற போது பிஜேபி 14 19, ஜேடிஎஸ் 1 3, ஐஎன்சி வந்து 6 13 தொகுதிகள் பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. கேரளா லோக்சபா பார்க்கிற போது மொத்தம் 20 தொகுதிகள், அதுல வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி 1 2 தொகுதிகள், திருச்சூர் திருவனந்தபுரம் வாய்ப்பு இருக்கிறது. அது ஐஎன்சி வந்து 14 16 தொகுதிகள், சிபிஐ வந்து 1, ஐயுஎம்எல் 1, அதர்ஸ் வந்து 1 இல்லை. மத்திய பிரதேச லோக்சபா பார்க்கிற போது மொத்த தொகுதிகள் 29, அதுல பிஜேபி 21 27 தொகுதிகள், ஐஎன்சி 2 8 தொகுதிகள், அதர்ஸ் ஒண்ணும் இல்லை. அப்புறம் மகாராஷ்டிரா தொகுதியை பார்க்கிற போது மொத்தம் 48 தொகுதிகள், அதுல வந்து என்டிஏ கூட்டணி 11 5 தொகுதிகளும், ஐஎன்டிஏ வந்து 10 21 தொகுதிகளும், அதர்ஸ் வந்து நில்லு. அப்புறம் ஸ்டேட் வைஸா பார்க்கிற போது பிஜேபி 16 23 தொகுதிகளும், எஸ்எஸ் 1 7 தொகுதிகளும், என்சிபி 1 2 தொகுதிகளும், ஆர்எஸ்பிஎஸ் 1 தொகுதியும், ஐஎன்சி 2 4 தொகுதியும், எஸ்எஸ் யூபிடி 2 6 தொகுதிகளும், என்சிபி எஸ்பி 2 4 தொகுதிகளும் பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. மணிப்பூர் லோக்சபா பொறுத்தவரை 2 தொகுதிகள், அது 2 தொகுதியில் பிஜேபி 1 தொகுதியும், காங்கிரஸ் 1 தொகுதி பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. அதுக்கடுத்து
மேகாலயா தொகுதியை பார்க்கிறப்ப மேகாலயா மாநிலத்தை பார்க்கிற போது 2 தொகுதிகள், ஒன்று என்டிஏ வந்து 1, ஐஎன்சி 1, பிஜேபி நில்லு, என்பிபி வந்து 1, ஐஎன்சி 1. மிசோரம் மாநிலத்தை பார்க்கிற போது ஒரே ஒரு சீட்டு தான். அந்த இடத்துல ZPM பீப்புள் அந்த பார்ட்டி வந்து ஒரு தொகுதியை பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. நாகாலாந்து லோக்சபா எலெக்ஷனை பொறுத்தவரை பார்க்கிற போது மொத்தம் ஒரு சீட்டு, அதில் என்டிஏ ஒரு சீட்டு பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்புறம் ஒடிசா மாநிலத்தை பார்க்கிற போது 21 மக்களவை தொகுதிகள், அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்டிஏ நில்லு, ஐஎன்சி நில்லு, ஐஎன்டிஏ நில்லு, அதர்ஸ் 6 10 தொகுதிகள். ஸ்டேட் வைஸாக பார்க்கிற போது பிஜேபி 11 5, பிஜேடி 6 10 தொகுதிகள் பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்புறம் பஞ்சாப் லோக்சபா பார்க்கிற போது மொத்தம் 13 தொகுதிகள், அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி 2, ஐஎன்சி 8 9 தொகுதிகள், எஸ்ஏடி வந்து 1 2 தொகுதிகள், ஏஏபி 1 1 தொகுதிகள். ராஜஸ்தான் லோக்சபா பார்க்கிற போது என்டிஏ வந்து நில்லு, ஐஎன்டிஏ நில்லு, அதர்ஸ் வந்து நில்லு, பிஜேபி 19 21 தொகுதிகள், மொத்த தொகுதி 25, அதில் பிஜேபி 19 21, ஐஎன்சி 4 6, ஆர்ஐபி 1 பிடிக்க வாய்ப்பு இருக்கு, அதர்ஸ் எதுவுமே இல்லை. அப்புறம் சிக்கிம் லோக்சபா மாநிலத்தை பார்க்கிற போது ஒரே ஒரு சீட்டு, அது ஐஎன்சி வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை பார்க்கிற போது டிஎம்கே 34 37 தொகுதிகள் பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. ஏடிஎம்கே 1 தொகுதிகளும், பிஜேபி 1 3 தொகுதிகள் பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. அதர்ஸ் வந்து நில்லு. அதுக்கடுத்து தெலுங்கானா லோக்சபா பார்க்கிற போது என்டிஏ நில்லு, ஐஎன்டிஏ நில்லு, அதர்ஸ் 1, பிஜேபி 7, மொத்த தொகுதியில் 17, அதில் வந்து 7 11 தொகுதிகள் பிஜேபி, ஐஎன்சி 5 9 தொகுதிகள், பிஆர்எஸ் 1 2 தொகுதிகள், ஏஎம் வந்து 1 தொகுதி பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. திரிபுரா லோக்சபா தொகுதியை பார்க்கிறப்ப 2 தொகுதிகள், அதில் வந்து பிஜேபி 2 தொகுதியை பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்புறம் உத்தரப்பிரதேச லோக்சபா பார்க்கிற போது மொத்த தொகுதிகள் 80, அதில் என்டிஏ 3 5, ஐஎன்சி நில்லு, ஐஎன்டிஏ வந்து 3 5, அதர்ஸ் வந்து நில்லு. ஸ்டேட் வைஸாக பார்க்கிற போது பிஜேபி 62 72 தொகுதிகளும், எஸ்பி வந்து 2 5 தொகுதிகளும், ஆர்ஐடி வந்து 0 2 தொகுதிகளும், ஏடிஎஸ் வந்து 0 2 தொகுதி பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. உத்தரகாண்ட் லோக்சபா பார்க்கிற போது மொத்த தொகுதிகள் 5, அதில் பிஜேபி 5 இடங்களை பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்புறம் வெஸ்ட் பெங்கால் மாநிலத்தை பார்க்கிற போது பிஜேபி மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 42 தொகுதிகள், மொத்தம் 42 தொகுதிகள், பிஜேபி 16 25 தொகுதிகள், டிஎம்சி வந்து 10 14 தொகுதிகள், ஐஎன்சி நில்லு, சிபிஐஎம் வந்து 1 தொகுதி பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. அந்தமான் நிக்கோபார் தொகுதி 1 தொகுதி, ஐஎன்சி பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. சத்தீஸ்கர் லோக்சபா பார்க்கிற போது 1 தொகுதி, பிஜேபி பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. தோராநகர் பார்க்கிற போது பிஜேபி 2 தொகுதியை பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. ஜம்மு காஷ்மீரை பொறுத்தவரை 5 சீட்டு, அதில் பிஜேபி 2, என்டிஏ 1, ஐஎன்சி 2, ஐஎன்டிஏ வந்து 1 2 தொகுதி பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. அதுக்கு அடுத்தபடியாக லடாக் பகுதிகளை பார்க்கிற போது ஒரே ஒரு தொகுதி, அது வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கும் கடுமையான போட்டி இருப்பதால் இழுபறியாக இருக்கிறது. அதுக்கடுத்து லட்சத்தீவை பார்க்கிற போது ஒரே ஒரு தொகுதி, அந்த தொகுதி ஐஎன்சி காங்கிரஸ் கிடைக்க வாய்ப்பு, வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. டெல்லி லோக்சபா தொகுதியை பொறுத்தவரை மொத்தம் 7, அந்த 7 தொகுதியில் பாஜக வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. அப்புறம் புதுச்சேரி லோக்சபா பொறுத்தவரை காங்கிரஸுக்கும் பிஜேபி கடுமையான போட்டி இருப்பதால இழுபறி நிலையில் இருக்கிறது. மொத்த தொகுதிகள் பார்க்கிற போது 543ல் பிஜேபி 306 320 தொகுதிகளும், என்டிஏ வந்து 300 கூட்டணி என்டிஏ வந்து பார்த்தீங்கன்னா 354 372 தொகுதிகளும், ஐஎன்சி வந்து 60 73 தொகுதிகளும், ஐஎன்டிஏ கூட்டணி வந்து பார்த்தீங்கன்னா 108 120 தொகுதிகள் வரையும் பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்புறம் கேள்வி கேட்கலாம். என்ன டெல்லி இல்ல, அங்க மக்கள் மத்தியில் பெரிதளவு தாக்கம் இல்ல. குறிப்பாக ஓட்டு பெறுதல் இருக்கிற போது அந்த இடத்தில் பாஜக வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து என்னங்க ஓவரால் வந்து மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி 306 320 தொகுதிகள் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. கூட்டணியா பார்க்குறப்ப என்டிஏ கூட்டணி 354 372 தொகுதிகள் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. ஐஎன்சி வந்து காங்கிரஸ் இண்டிவிஜுவலா பார்க்குற போது 60 73, கூட்டணியா பார்க்குற போது 108 125 தொகுதிகள் பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. என்னங்க இல்ல, அது தொகுதி 3 தொகுதிகள், 1 3 தொகுதிகள் பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. ஒன்னே ஒன்று சொல்றேன், மீதி எல்லாம் வந்து இதுல மீதி வந்து ஒன்னே ஒன்று கோயம்புத்தூர் மட்டும் எதிர்பார்ப்பீங்க, அது மட்டும் சொல்றேன்.
இப்படி வரும் என்ற யுகம். கொஞ்சம் முன்ன பின்ன ஒரு 10,000 ஓட்டு முன்ன பின்ன இருக்கும் போலே அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 13,60,000 எவ்வளவு ஓட்டு? 13,60,000 ஓட்டுல பிஜேபி வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை 38.7% வாக்குகளை பெற்று ஓட்டு எங்கயா இந்த நம்பர் சொல்லுங்க, ஓட்டு நம்பர் சொல்லுங்க, ஓட்டு நம்பர் இருக்கா? செல்லு 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 இருப்பா, செல்லு செல்லு இந்த பிரிண்ட் தான், இந்த பிரிண்ட் எடுத்து வச்சுக்க. நாலு 4,76,995 34.9 அண்ணாமலை அவர்களுக்கு. அதுக்கடுத்து கணபதி ராஜ்குமாரை பொறுத்தவரை 4,59,779 33.6. சிங்கை ராமச்சந்திரனை பொறுத்தவரை 21.7 2,91,903. அதுக்கடுத்து கலாமணி அவர்கள் என்டிஏ பொறுத்தவரை 86,920 6.4. நோட்டா அதர்ஸ் 46,000 3.4. இது கோயம்புத்தூருடைய நிலவரம். அதாவது இதுல வந்து ஒரு 17,000 ஒரு 40,000 ஓட்டு வித்தியாசத்தில் அண்ணாமலை வெற்றி பெறலாம். அப்படி இல்லைன்னா ஒரு 20,000 ஓட்டு வித்தியாசத்தில் கணபதி வெற்றி பெறலாம். இந்த மாதிரி சூழ்நிலை தான் கோயம்புத்தூர் இருக்கு. ஆனா மேக்சிமம் அண்ணாமலைக்கு வாய்ப்பு இருக்குது. இல்ல 3 தொகுதிகள் அது எல்லாம் வேண்டாம், ஒவ்வொரு தொகுதி சொன்னா மொத்தமும் சொல்றோம். அதான் 3 தொகுதிகள் வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து கோயம்புத்தூர் வேலூர் தருமபுரி, கோயம்புத்தூர் வேலூர் தருமபுரி 3. ஆமா. அடுத்த கேள்விகள். அண்ணாமலையும் உண்ணாமலையும் நாயகம் பூஸ்ட் பண்ணி எனக்கு தலையெழுத்தா? இது ஒரு கார்பரேட் கம்பெனி. அப்படின்ற போது அந்த லிமிடெட் கம்பெனி சார்பில் கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் அந்த ஃபீல்டு இருக்கேன். 2004 இருக்கேன். அப்புறம் அப்படின்னா திமுக வெற்றி பெற திமுகன்னு சொல்ல முடியுமா? அப்படி கிடையாது. களத்தில் யாருக்கு வாய்ப்பு இருக்கிறதோ அது சொல்றேன். இப்போ இளைஞர்கள் மத்தியில் அண்ணாமலை சீமான் மீதான ஒரு தாக்கம் உருவெடுத்துக்கிறது. அதுல தேசிய கட்சியில இருப்பதனால அண்ணாமலை கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு, அவ்வளவு, வேற ஒண்ணும் இல்லை. சரியா? வேற தொகுதிக்கு குறைஞ்சபட்சம் 300 கிட்டத்தட்ட 700 சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி எடுக்கப்பட்டிருக்கும். எங்க டீம் இன்னும் களத்தில் இருக்காங்க. அவங்க கொடுக்குற தரவுகள் அடிப்படையில் தான் நாங்கள் வெளியிடுறேன். இல்ல எக்ஸிட் எந்தெந்த தொகுதி வெற்றி வாய்ப்பு மட்டும் தான் இது பண்ணிருக்கு. இப்ப சட்டமன்ற நம்ம பாராமரிப்பு தமிழ்நாடு சொல்றோம், அது மாதிரி இல்ல. அடுத்து டீம்ஸ் குழுவில் இருக்காங்க. என்னுடைய கம்பெனி நிறுவனங்கள் அங்கே ஸ்டாஃப் வேலை செய்யிருக்காங்க. அவங்க கொடுக்குற தகவல் அடிப்படையில் தான் நாங்கள் வந்து தகவல் வெளியிடப்படுறேன். ஏன்னா எக்ஸிட் போல் மற்ற நிறுவனங்கள் வெளியிடுறது, அது போல தமிழகத்திலிருந்து முதல் முறையாக நான் எங்கள் நிறுவனத்தின் சார்பில் வெளியிடப்படுறேன். ஸோ எங்கள் டீம் களத்தில் இருக்காங்க. இப்போ ஏழாங்கட்ட எலெக்ஷனில் கூட அங்கே களத்தில் இருக்காங்க. அவங்க கொடுக்குற தகவலின் அடிப்படையில் தான் இந்த தொகுதியில் யார் யாருக்கு வெற்றி வாய்ப்பு வெளியிடப்படுறேன். இல்ல பெரிய தாக்கம் இல்ல, மோடி முகத்திற்கான விழுகின்ற வாக்காக இருக்க ஒழிய மற்றபடி பெரிய ஒரு பாதிப்போ பெரிய உதவியோ இந்த இன்ஃபேக்ட் அமையல. இந்த தேர்தலில் நிச்சயமாக இந்த ஆய்வு வெற்றி பெறும். இதுதான் ஃபைனல் ரிசல்ட். அதாவது பிஜேபி இண்டிவிஜுவலா பாத்தீங்கன்னா காமிச்சிருக்கேன். ஃபைனல் காட்டும் போது இதை காமிச்சிருக்கோம். குழப்பங்கள் வேண்டாம், இதை ஒட்டி தான் அமையும். சரியா? என்ன எங்க எப்படின்னா இல்ல பிஜேபி ஆட்சி பிடிக்குது, வேற ஒண்ணும் இல்ல. 3ஆம் முறையே ஆட்சி பிடிக்குது. வேற என்னங்க
ஆமா டிஃபரெண்ட் இருக்கு. அதாவது நான் அப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பிஜேபி அஞ்சு இடத்துல இருக்கிற போது இப்ப குறைஞ்சிருக்கு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அதிமுக பாஜக ஒரு 4 இடத்துல தான் வந்து முன்னப்பின்ன மாறி இருக்க ஒழிய 35 தொகுதிகள் சால்ற திமுகவுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏற்ற இருக்க வரப்போது நிச்சயமா 2 வெயிட் பண்ண 37 இடங்கள் 35ல இருந்து 37 இடங்கள் திமுக சாதகமா இருக்கு. 1ல இருந்து 3 இடம் பிஜேபி சாதகமா இருக்கு. கொஞ்சம் முன்னப்பின்ன ஓட்டு வெளியே வரப்போது மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சோ என்ன நான் சொன்னதுல இருந்து ஒரு 2 சீட்டு மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல அதாவது 12 தொகுதியில் பாஜகவும் திமுகவும் போட்டியாக இருக்கிறது. மீதி தொகுதிகள் அதிமுக போட்டியாக இருக்கிறது. மும்முனை போட்டியான தொகுதிகளும் இருக்கிறது. ஆகவே இந்த தேர்தல் ஒரு விசேஷமான தேர்தலாக இருக்கும். யாரும் எதிர்பார்க்கிற அளவுக்கு புள்ளி விவரங்கள் அமையும். குறைஞ்சபட்சம் அதாவது இந்த இடத்தை தமிழகத்தை பொறுத்த பார்க்கிற போது பாஜக தலைமையான கூட்டணி 18ல இருந்து ஒரு 23% வாக்குகளை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சரியா? ஓகே. ஆரம்பிக்கலாமா? ஒரு 10 நிமிஷம் ஆட்டும், 5 நிமிஷம் ஆட்டுமா? போலாமா? ஹலோ 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 ஓகேவா? ஓகேவா? அன்புடைய ஓகேவா? போலாமா? அன்புடைய ஊடகவியல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கிட்டத்தட்ட 2004 தொடங்கி இதுவரை தமிழகத்தில் குறித்த 51 ஆய்வுகள் வெளியிடப்பட்டிருக்கிறோம். முதல் முறையாக கர்நாடக தேர்தல் குறித்த ஆய்வு வெளியிடப்பட்டேன். இந்த முறை முதல் முறையாக இந்திய அளவில் இருக்கிற 543 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான தேர்தலுக்கு பிந்தைய கலாய்வு முடிவுகளை முதல் முயற்சியாக நாங்கள் மேற்கொண்டு இந்திய அரசியல் ஜனநாயக யுக்தி நிறுவனம் IPDS பிரைவேட் லிமிடெட் சார்பில் முதல் முறையாக தமிழகத்திலிருந்து இந்தியாவை அலசுகின்ற ஒரு பார்வையில் இந்த 2024 பாராளுமன்ற தேர்தல் யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறது, எத்தனை தொகுதிகளை எந்த கூட்டணி பிடிக்கிறது என்ற ஒரு ஆய்வை நாங்கள் முதல் கட்டத்திலிருந்து மேற்கொண்டு இன்று வரை எங்கள் குழுக்கள் களத்தில் இருந்த போதும் அங்கே இருந்த தகவல்கள் கொடுத்த அடிப்படையில் இன்றைக்கு தரவுகளை உங்கள் முன்னால் நான் சமர்ப்பிக்கப்படுகிறேன். இன்றைக்கு நான் விடுகின்ற ஆய்வு 51வது ஆய்வு. இந்த ஆய்வின் ஒரு பார்ப்பது 543 பாராளுமன்ற தொகுதியினுடைய முடிவுகள் வெளியிடப்படுகிற இதுல குறைஞ்சபட்சம் 10 சீட்டு முன்ன ஒரு மூலையே கம்மியா வராது, குறையாது. ஸோ கண்டிப்பா இந்த முறை இந்த ஆய்வு நிச்சயமா வெற்றி பெறும். ஸோ அப்படி முதற்கட்டமாக ஒவ்வொரு மாநிலமா நான் வந்துடுறேன். ஆந்திர பிரதேஷ் லோக்சபா பார்த்தீங்கன்னா என்டிஏ மொத்த சீட்டு வந்து 25 சீட்டு. என்டிஏ வந்து 14 16 சீட் பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. ஐஎன்டிஏ கூட்டணி நில். அதர்ஸ் 6 9 பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. ஸ்டேட் பார்ட்டி வைஸா பார்க்கிற போது டிடிபி வந்து பார்த்தீங்கன்னா 10 12 தொகுதிகளும், ஒய்எஸ்ஆர்சிபி 6 9 தொகுதிகளும், பிஜேபி 2 3 தொகுதிகளும், ஜேஎஸ்பி 1 தொகுதியும் பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. இது ஆந்திராத்தினுடைய கள நிலவரம். அடுத்தபடியாக அருணாச்சல பிரதேசம்
என்டிஏ நில்லு, ஐஎன்டிஏ நில்லு, அதர்ஸ் நில்லு, பிஜேபி மட்டும் 2 பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. அசாம் லோக்சபா மொத்த சீட்டு 14, என்டிஏ வந்து 2ல இருந்து 3 சீட்டு பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. ஐஎன்டிஏ நில்லு, அதர்ஸ் நில்லு. அந்த இடத்துல ஸ்டேட் பார்ட்டின்னு பார்க்கிற போது பிஜேபி 10ல இருந்து 11 தொகுதிகளும், ஐஎன்சி 2 தொகுதிகளும், ஏஐயுடிஎஃப் 1ல இருந்து 2 தொகுதிகளும், அதர்ஸ் வந்து நில்லு. அப்புறம் பீகார் லோக்சபா தேர்தலில் வந்து பார்க்கிற போது 40 தொகுதிகளில் என்டிஏ வந்து 18 இருந்து 21 தொகுதிகளும், ஐஎன்சி நில்லும். அதுக்கடுத்து ஐஎன்டிஏ கூட்டணி வந்து பார்த்தீங்கன்னா 4ல இருந்து 8 தொகுதிகளும், அதர்ஸ் வந்து நில்லு. அதுல பிஜேபி 14ல இருந்து 15 தொகுதிகளும், ஜேடியு 9ல இருந்து 11 தொகுதிகளும், எல்ஜேபி 2ல இருந்து 4 தொகுதிகளும், ஆர்ஜேடி 2ல இருந்து 4 தொகுதிகளும், அதர்ஸ் வந்து நில்லு. அப்புறம் வந்து சத்தீஸ்கர் மொத்த தொகுதிகள் 11 தொகுதிகள். என்டிஏ வந்து பார்த்தீங்கன்னா நில்லு, ஐஎன்டிஏ நில்லு, அதர்ஸ் நில்லு. பிஜேபி வந்து 6ல இருந்து 11 தொகுதிகள் பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. ஐஎன்சி 5 தொகுதிகள் பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. அதர்ஸ் வந்து யாரும் இல்லை. அப்புறம் கோவா லோக்சபா வந்து பாத்தீங்கன்னா 2 பாராளுமன்ற தொகுதிகள். அதுல பிஜேபி 1ல இருந்து 2, அப்படி இல்லைன்னா காங்கிரஸ் வந்து பாத்தீங்கன்னா 1 தொகுதி பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்புறம் குஜராத்தை பொறுத்தவரை பார்க்கிற போது மொத்த தொகுதிகள் 26 தொகுதி. அதுல பிஜேபி 26 தொகுதி வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. அப்புறம் ஹரியானா லோக்சபா தொகுதியில் வந்து பார்க்கிற போது என்டிஏ வந்து நில்லு, ஐஎன்டிஏ நில்லு, அதர்ஸ் நில்லு. அந்த இடத்துல பிஜேபி 4ல இருந்து 7 தொகுதிகளும், ஐஎன்சி 3ல இருந்து 6 தொகுதிகளும், பொது எதுவுமே இல்லை. இமாச்சல பிரதேசம் என்டிஏ நில்லு, ஐஎன்சி நில்லு, ஐஎன்டிஏ நில்லு, அதர்ஸ் நில்லு. அதுல மொத்த தொகுதிகள் 4, அதுல பிஜேபி 4, அதர்ஸ் வந்து நில்லு, ஒண்ணுமே இல்லை. அப்புறம் வந்து ஜார்க்கண்ட் லோக்சபா பார்க்கிற போது மொத்த தொகுதிகள் வந்து 14 தொகுதிகள். அதுல என்டிஏ 1, ஐஎன்டிஏ வந்து 1ல இருந்து 2, அதர்ஸ் வந்து நில்லு. அதுல வந்து பார்ட்டி வைஸா பார்க்கிற போது பிஜேபி 11ல இருந்து 12 தொகுதிகளும், ஐஎன்சி வந்து நில்லு, ஜேஎம்எம் 1ல இருந்து 2 தொகுதிகளும், ஏஐஎஸ்யூ 1 தொகுதிகளும், அதர்ஸ் வந்து எதுவுமே இல்லை. கர்நாடக லோக்சபாவை பொறுத்து பார்க்கிற போது மொத்த தொகுதிகள் 26, அதுல என்டிஏ வந்து 1ல இருந்து 3, ஐஎன்டிஏ நில்லு, அதர்ஸ் நில்லு. அதுல ஸ்டேட் பார்ட்டியா பார்க்கிற போது பிஜேபி 14ல இருந்து 19, ஜேடிஎஸ் 1ல இருந்து 3, ஐஎன்சி வந்து 6ல இருந்து 13 தொகுதிகள் பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. கேரளா லோக்சபா பார்க்கிற போது மொத்தம் 20 தொகுதிகள். அதுல வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி 1ல இருந்து 2 தொகுதிகள், திருச்சூர், திருவனந்தபுரம் வாய்ப்பு இருக்கிறது. அதுக்கு ஐஎன்சி வந்து 14ல இருந்து 16 தொகுதிகள், சிபிஐ வந்து 1, ஐயுஎம்எல் 1, அதர்ஸ் வந்து 1 இல்லை. மத்திய பிரதேச லோக்சபா பார்க்கிற போது மொத்த தொகுதிகள் 29, அதுல பிஜேபி 21 இருந்து 27 தொகுதிகள், ஐஎன்சி 2ல இருந்து 8 தொகுதிகள், அதர்ஸ் ஒண்ணும் இல்லை. அப்புறம் மகாராஷ்டிரா தொகுதியை பார்க்கிற போது மொத்தம் 48 தொகுதிகள். அதுல வந்து என்டிஏ கூட்டணி 11 5 தொகுதிகளும், ஐஎன்டிஏ வந்து 10ல இருந்து 21 தொகுதிகளும், அதர்ஸ் வந்து நில்லு. அப்புறம் ஸ்டேட் வைஸா பார்க்கிற போது பிஜேபி 16ல இருந்து 23 தொகுதிகளும், எஸ்எஸ் 1ல இருந்து 7 தொகுதிகளும், என்சிபி 1ல இருந்து 2 தொகுதிகளும், ஆர்எஸ்பிஎஸ் 1 தொகுதியும், ஐஎன்சி 2ல இருந்து 4 தொகுதியும், எஸ்எஸ் யூபிடி 2ல இருந்து 6 தொகுதிகளும், என்சிபி எஸ்பி 2ல இருந்து 4 தொகுதிகளும் பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. மணிப்பூர் லோக்சபா பொறுத்தவரை 2 தொகுதிகள். அது 2 தொகுதியில பிஜேபி 1 தொகுதியும், காங்கிரஸ் 1 தொகுதி பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. அதுக்கடுத்து மேகாலயா தொகுதியை மேகாலய மாநிலத்தை பார்க்கிற போது 2 தொகுதிகள். 1 என்டிஏ வந்து 1, ஐஎன்சி 1, பிஜேபி நில்லு, என்பிபி வந்து 1, ஐஎன்சி 1. மிசோரம் மாநிலத்தை பார்க்கிற போது ஒரே ஒரு சீட்டு தான். அந்த இடத்துல ZPM பீப்புள் அந்த பார்ட்டி வந்து 1 தொகுதியை பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. நாகாலாந்து லோக்சபா எலெக்ஷனை பொறுத்தவரை பார்க்கிற போது மொத்தம் 1 சீட்டு, அதுல என்டிஏ 1 சீட்டு பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்புறம் ஒடிசா மாநிலத்தை பார்க்கிற போது 21 மக்களவை தொகுதிகள். அதுல வந்து பார்த்தீங்கன்னா என்டிஏ நில்லு, ஐஎன்சி நில்லு, ஐஎன்டிஏ நில்லு, அதர்ஸ் 6ல இருந்து 10 தொகுதிகள். ஸ்டேட் வைஸா பார்க்கிற போது பிஜேபி 11ல இருந்து 5, பிஜேடி 6ல இருந்து 10 தொகுதிகள் பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்புறம் பஞ்சாப் லோக்சபா பார்க்கிற போது மொத்தம் 13 தொகுதிகள். அதுல வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி 2, ஐஎன்சி 8ல இருந்து 9 தொகுதிகள், எஸ்ஏடி வந்து 1ல இருந்து 2 தொகுதிகள், ஏஏபி 1ல இருந்து 1 தொகுதிகள். ராஜஸ்தான் லோக்சபா பார்க்கிற போது என்டிஏ வந்து நில்லு, ஐஎன்டிஏ நில்லு, அதர்ஸ் வந்து நில்லு. பிஜேபி 19ல இருந்து 21 தொகுதிகள், மொத்த தொகுதி 25. அதுல பிஜேபி 19, 21, ஐஎன்சி 4ல இருந்து 6, ஆர்ஐபி 1ல இருந்து 1 பிடிக்க வாய்ப்பு இருக்கு. அதர்ஸ் எதுவுமே இல்லை. அப்புறம் சிக்கிம் லோக்சபா மாநிலத்தை பார்க்கிற போது ஒரே ஒரு சீட்டு, அது ஐஎன்சி வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை பார்க்கிற போது டிஎம்கே 34ல இருந்து 37 தொகுதிகள் பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. ஏடிஎம்கே 1 தொகுதிகளும், பிஜேபி 1ல இருந்து 3 தொகுதிகள் பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. அதர்ஸ் வந்து நில்லு. அதுக்கடுத்து தெலுங்கானா லோக்சபா பார்க்கிற போது என்டிஏ நில்லு, ஐஎன்டிஏ நில்லு, அதர்ஸ் 1,
பிஜேபி 7 மொத்த தொகுதியில் 17, அதுல வந்து 7லிருந்து 11 தொகுதிகள் பிஜேபி, ஐஎன்சி 5லிருந்து 9 தொகுதிகள், பிஆர்எஸ் 1லிருந்து 2 தொகுதிகள், ஏஎம் வந்து ஒரு தொகுதி பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. திரிபுரா லோக்சபா தொகுதியை பார்க்கிறப்ப 2 தொகுதிகள், அதுல வந்து பிஜேபி 2 தொகுதியை பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்புறம் உத்தரப்பிரதேச லோக்சபா பார்க்கிற போது மொத்த தொகுதிகள் 80, அதுல என்டிஏ 3லிருந்து 5, ஐஎன்சி நில்லு, ஐஎன்டிஏ வந்து 3லிருந்து 5, அதர்ஸ் வந்து நில்லு. ஸ்டேட் வைஸா பார்க்கிற போது பிஜேபி 72 தொகுதிகளும், எஸ்பி வந்து 2லிருந்து 5 தொகுதிகளும், ஆர்ஐடி வந்து 0லிருந்து 2 தொகுதிகளும், ஏடிஎஸ் வந்து 0லிருந்து 2 தொகுதி பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. உத்தரகாண்ட் லோக்சபா பார்க்கிற போது மொத்த தொகுதிகள் 5, அதுல பிஜேபி 5 இடங்களை பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்புறம் வெஸ்ட் பெங்கால் மாநிலத்தை பார்க்கிற போது பிஜேபி மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 42 தொகுதிகள், மொத்தம் 42 தொகுதிகள், பிஜேபி 16லிருந்து 25 தொகுதிகள், டிஎம்சி வந்து 10லிருந்து 14 தொகுதிகள், ஐஎன்சி நில்லு, சிபிஐஎம் வந்து ஒரு தொகுதி பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. அந்தமான் நிக்கோபார் தொகுதி ஒரு தொகுதி, ஐஎன்சி பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. சத்தீஸ்கர் லோக்சபா பார்க்கிற போது ஒரு தொகுதி பிஜேபி பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. தோராநகர் பார்க்கிற போது பிஜேபி 2 தொகுதியை பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. ஜம்மு காஷ்மீரை பொறுத்தவரை 5 சீட்டு, அதுல பிஜேபி 2, என்டிஏ 1, ஐஎன்சி 2, ஐஎன்டிஏ வந்து 1லிருந்து 2 தொகுதி பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. அதுக்கு அடுத்தபடியாக லடாக் பகுதிகளை பார்க்கிற போது ஒரே ஒரு தொகுதி, அது வந்து பாத்தீங்கன்னா பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கும் கடுமையான போட்டி இருப்பதால் இழுபறியாக இருக்கிறது. அதுக்கடுத்து லட்சத்தீவை பார்க்கிற போது ஒரே ஒரு தொகுதி, அந்த தொகுதி ஐஎன்சி காங்கிரஸ் கிடைக்க வாய்ப்பு, வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. டெல்லி லோக்சபா தொகுதியை பொறுத்தவரை மொத்தம் 7, அந்த 7 தொகுதியில் பாஜக வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. அப்புறம் புதுச்சேரி லோக்சபா பொறுத்தவரை காங்கிரஸுக்கும் பிஜேபி கடுமையான போட்டி இருப்பதால இழுபறி நிலையில் இருக்கிறது. மொத்த தொகுதிகள் பார்க்கிற போது 543ல பிஜேபி 306லிருந்து 320 தொகுதிகளும், என்டிஏ வந்து 300 கூட்டணி என்டிஏ வந்து பார்த்தீங்கன்னா 354லிருந்து 372 தொகுதிகளும், ஐஎன்சி வந்து 60லிருந்து 73 தொகுதிகளும், ஐஎன்டிஏ கூட்டணி வந்து பார்த்தீங்கன்னா 108லிருந்து 120 தொகுதி வரையும் பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்புறம் கேள்வி கேட்கலாம். என்ன டெல்லி இல்ல, அங்க மக்கள் மத்தியில் பெரிதளவு தாக்கம் இல்ல. குறிப்பாக ஓட்டு பெறுதல் இருக்கிற போது அந்த இடத்தில் பாஜக வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து என்னங்க ஓவரால் வந்து மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி 306லிருந்து 320 தொகுதிகள் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. கூட்டணியா பார்க்கிறப்ப என்டிஏ கூட்டணி 354லிருந்து 372 தொகுதிகள் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. ஐஎன்சி வந்து காங்கிரஸ் இண்டிவிஜுவலா பார்க்கிற போது 673, கூட்டணியா பார்க்கிற போது 108லிருந்து 125 தொகுதிகள் பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. என்னங்க இல்ல, அது தொகுதி 3 தொகுதிகள், 1லிருந்து 3 தொகுதிகள் பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. ஒன்னே ஒன்று சொல்றேன், மீதி எல்லாம் வந்து இதுல மீதி வந்து ஒன்னே ஒரு கோயம்புத்தூர் மட்டும் எதிர்பார்ப்பீங்க, அது மட்டும் சொல்றேன். இப்படி வரும் என்ற யுகம் கொஞ்சம் முன்ன பின்ன ஒரு 10,000 ஓட்டு முன்ன பின்ன இருக்கும் போலே அண்ணாமலை அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 13,00,000 எவ்வளவு ஓட்டு 13,60,000 ஓட்டுல பிஜேபி வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை 38.7% வாக்குகளை பெற்று ஓட்டு இல்லையா இந்த நம்பர் எங்க ஓட்டு நம்பர் சொல்லுங்க அந்த பேப்பர் எங்கப்பா ஓட்டு நம்பர் இருக்கா செல்லு இருப்பா செல்லு அந்த பிரிண்ட் தான் இந்த பிரிண்ட் எடுத்து வச்சுக்க $4,76,995 34.9 அண்ணாமலை அவர்களுக்கு. அதுக்கடுத்து கணபதி ராஜ்குமாரை பொறுத்தவரை 4,59,779 33.6. சிங்கை ராமச்சந்திரனை பொறுத்தவரை 21.7 2,91,903. அதுக்கடுத்து கலாமணி அவர்கள் என்டிஏ பொறுத்தவரை 86,920 6.4. நோட்டா அதர்ஸ் 46,000 3.4. இது கோயம்புத்தூருடைய நிலவரம். அதாவது இதுல வந்து ஒரு 17,000 ஒரு 40,000 ஓட்டு வித்தியாசத்தில் அண்ணாமலை வெற்றி பெறலாம். அப்படி இல்லைன்னா ஒரு 20,000 ஓட்டு வித்தியாசத்தில் கணபதி வெற்றி பெறலாம். இந்த மாதிரி சூழ்நிலை தான் கோயம்புத்தூர் இருக்கு. ஆனா மேக்சிமம் அண்ணாமலைக்கு வாய்ப்பு இருக்குது.
இல்ல 3 தொகுதிகள் அது எல்லாம் வேண்டாம். ஒவ்வொரு தொகுதி சொன்னா மொத்தமும் சொல்லணும். அதான் 3 தொகுதிகள் வாய்ப்பு இருக்கிறது. அடுத்துன கோயம்புத்தூர், வேலூர், தருமபுரி. கோயம்புத்தூர், வேலூர், தருமபுரி 3. ஆமா. அடுத்த கேள்விகள். அண்ணாமலையும் உண்ணாமலைங்க நான் ஏங்க பூஸ்ட் பண்ணி எனக்கு தலையெழுத்தா? இது ஒரு கார்பரேட் கம்பெனி. அப்படிங்கிற போது அந்த லிமிடெட் கம்பெனி சார்பில் கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் அந்த ஃபீல்டு இருக்கேன். 2004 இருக்கேன். அப்புறம் போது அப்படின்னா திமுக வெற்றி பெற திமுகன்னு சொல்ல முடியுமா? அப்படி கிடையாது. களத்தில் யாருக்கு வாய்ப்பு இருக்குதோ அது சொல்றேன். இப்போ இளைஞர்கள் மத்தியில் அண்ணாமலை சீமான் மீதான ஒரு தாக்கம் உருவெடுத்துக்கிறது. அதுல தேசிய கட்சியில இருப்பதனால அண்ணாமலை கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு. அவ்வளவு வேற ஒண்ணும் இல்லை. சரியா? வேற தொகுதிக்கு குறைஞ்சபட்சம் 300 கிட்டத்தட்ட 700 சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி எடுக்கப்பட்டிருக்கும். எங்க டீம் இன்னும் களத்தில் இருக்காங்க. அவங்க கொடுக்குற தரவுகள் அடிப்படையில் தான் நாங்கள் வெளியிடுறேன். இல்ல எக்ஸிட் எந்தெந்த தொகுதி வெற்றி வாய்ப்பு மட்டும் தான் இது பண்ணிருக்கு. இப்ப சட்டமன்றம் நம்ம பாராம தமிழ்நாடு சொல்றோம் அது மாதிரி இல்ல. அடுத்து டீம்ஸ் குழுவில் இருக்காங்க. என்னுடைய கம்பெனி நிறுவனங்கள் அங்கே ஸ்டாஃப் வேலை செய்யிருக்காங்க. அவங்க கொடுக்குற தகவல் அடிப்படையில் தான் நாங்கள் தரவுகள் வெளியிடப்படுறேன். ஏன்னா எக்ஸிட் போல மற்ற நிறுவனங்கள் வெடிக்கிறது. அது போல தமிழகத்திலிருந்து முதல் முறையாக நான் இந்த எங்க நிறுவனத்தின் சார்பில் வெளியிடப்படுறேன். ஸோ எங்க டீம் களத்தில் இருக்காங்க. இப்போ ஏழாங்கட்ட எலெக்ஷன் கூட அங்கே களத்தில் இருக்காங்க. அவங்க கொடுக்குற தகவலின் அடிப்படையில் தான் இந்த தொகுதியில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு வெளியிடப்படுறேன். இல்ல பெரிய தாக்கம் இல்ல. மோடி முகத்திற்கான விழுகின்ற வாக்காக இருக்க ஒழிய மற்றபடி பெரிய ஒரு பாதிப்போ பெரிய ஒரு இதுவோ இந்த இன்ஃபேக்ட் அமையல. இந்த தேர்தலில் நிச்சயமாக இந்த ஆய்வு வெற்றி பெறும். இதுதான் ஃபைனல் ரிசல்ட். அதாவது பிஜேபி இண்டிவிஜுவலா பாத்தீங்கன்னா காமிச்சேன் ஃபைனல் காட்டும் போது இதை காமிச்சிடலாம். ஃப்ரண்ட் பேஜ் குழப்பங்கள் வேண்டாம். இதை ஒட்டி தான் அமையும். சரியா? என்ன எங்க எப்படின்னா இல்ல பிஜேபி ஆட்சி பிடிக்குது. வேற ஒண்ணும் இல்ல. 3ஆம் முறையே ஆட்சி பிடிக்குது. வேற என்ன என்னங்க? ஆமா டிஃபரெண்ட் இருக்கு. அதாவது நான் அப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பிஜேபி 5 இடத்துல இருக்கிற போது இப்ப குறைஞ்சிருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா அதிமுக பாஜக ஒரு 4 இடத்துல தான் முன்னப்பின்ன மாறி இருக்க ஒழிய 35 தொகுதிகள் சால்ற திமுகவுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏற்ற இருக்க வரும்போது நிச்சயமா 2 வெற்றி பண்ண 37 இடம் 35ல இருந்து 37 இடங்கள் திமுக சாதகமா இருக்கு. 1ல இருந்து 3 இடம் பிஜேபி சாதகமா இருக்கு. கொஞ்சம் முன்னப்பின்ன ஓட்டு வரும்போது மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சோ என்ன நான் சொன்னதுல இருந்து ஒரு 2 சீட்டு மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல அதாவது 12 தொகுதியில் பாஜகவும் திமுகவும் போட்டியாக இருக்கிறது. மீதி தொகுதிகள் அதிமுக போட்டியாக இருக்கிறது. மும்முனை போட்டியான தொகுதிகளும் இருக்கிறது. ஆகவே இந்த தேர்தல் ஒரு விசேஷமான தேர்தலாக இருக்கும். யாரும் எதிர்பார்க்கிற அளவுக்கு புள்ளி விவரங்கள் அமையும். குறைஞ்சபட்சம் அதாவது இந்த இடத்தை தமிழகத்தை பொறுத்த பார்க்கிற போது பாஜக தலைமையான கூட்டணி 18ல இருந்து ஒரு 23% வாக்குகளை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சரியா? ஓகே. நன்றி. Copy.
ஆரம்பிக்கலாமா? ஒரு 10 நிமிஷம் ஆட்டும், 5 நிமிஷம் ஆட்டுமா? போலாமா? ஹலோ 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 ஹலோ, ஓகேவா ஓகேவா? அன்புடைய அன்புடைய ஓகேவா? போலாமா? அன்புடைய ஊடகவியல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கிட்டத்தட்ட 2004 தொடங்கி இதுவரை தமிழகத்தில் குறித்த 51 ஆய்வுகள் வெளியிடப்பட்டிருக்கிறோம். முதல் முறையாக கர்நாடக தேர்தல் குறித்த ஆய்வு வெளியிடப்பட்டேன். இந்த முறை முதல் முறையாக இந்திய அளவில் இருக்கிற 543 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான தேர்தலுக்கு பிந்தைய கலாய்வு முடிவுகளை முதல் முயற்சியாக நாங்கள் மேற்கொண்டு இந்திய அரசியல் ஜனநாயக யுக்தி நிறுவனம் IPDS பிரைவேட் லிமிடெட் சார்பில் முதல் முறையாக தமிழகத்திலிருந்து இந்தியாவை அலசுகின்ற ஒரு பார்வையில் இந்த 2024 பாராளுமன்ற தேர்தல் யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறது, எத்தனை தொகுதிகளை எந்த கூட்டணி பிடிக்கிறது என்ற ஒரு ஆய்வை நாங்கள் முதல் கட்டத்திலிருந்து மேற்கொண்டு இன்று வரை எங்கள் குழுக்கள் களத்தில் இருந்த போதும் அங்கே இருந்த தகவல்கள் குழுத்தின் அடிப்படையில் இன்றைக்கு தரவுகளை உங்கள் முன்னால் நான் சமர்ப்பிக்கப்படுகிறேன். இன்றைக்கு நான் விடுகின்ற ஆய்வு 51வது ஆய்வு. இந்த ஆய்வின் ஒரு பார்ப்பது 543 பாராளுமன்ற தொகுதியினுடைய முடிவுகள் வெளியிடப்படுகிறேன். இதுல குறைஞ்சபட்சம் 10 சீட்டு முன்ன ஒரு மொழியே கம்மியா வராது, குறையாது. ஸோ கண்டிப்பா இந்த முறை இந்த ஆய்வு நிச்சயமா வெற்றி பெறும். ஸோ அப்படி முதற்கட்டமா ஒவ்வொரு மாநிலமா நான் வந்துடுறேன். ஆந்திர பிரதேஷ் லோக்சபா பார்த்தீங்கன்னா என்டிஏ மொத்த சீட்டு வந்து 25 சீட்டு. என்டிஏ வந்து 14 சீட் பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. ஐஎன்டிஏ கூட்டணி நில். அதர்ஸ் 6 9 பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. ஸ்டேட் பார்ட்டி வைஸா பார்க்கிற போது டிடிபி வந்து பார்த்தீங்கன்னா 10 12 தொகுதிகளும், ஒய்எஸ்ஆர்சிபி 6 9 தொகுதிகளும், பிஜேபி 2 3 தொகுதிகளும், ஜேஎஸ்பி 1 தொகுதியும் பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. இது ஆந்திராத்தினுடைய கள நிலவரம். அடுத்தபடியாக அருணாச்சல பிரதேசம் என்டிஏ நில்லு, ஐஎன்டிஏ நில்லு, அதர்ஸ் நில்லு, பிஜேபி மட்டும் 2 பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. அசாம் லோக்சபா மொத்த சீட்டு 14, என்டிஏ வந்து 2 3 சீட்டு பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. ஐஎன்டிஏ நில்லு, அதர்ஸ் நில்லு. அந்த இடத்துல ஸ்டேட் பார்ட்டி பார்க்கிற போது பிஜேபி 10 11 தொகுதிகளும், ஐஎன்சி 2 தொகுதிகளும், ஏஐயுடிஎஃப் 1 2 தொகுதிகளும், அதர்ஸ் வந்து நில்லு. அப்புறம் பீகார் லோக்சபா தேர்தலில் வந்து பார்க்கிற போது 40 தொகுதிகளில் என்டிஏ வந்து 18 21 தொகுதிகளும், ஐஎன்சி நில்லும். அதுக்கடுத்து ஐஎன்டிஏ கூட்டணி வந்து பார்த்தீங்கன்னா 4 8 தொகுதிகளும், அதர்ஸ் வந்து நில்லு. அதுல பிஜேபி 14 5 தொகுதிகளும், ஜேடியு 9 11 தொகுதிகளும், எல்ஜேபி 2 4 தொகுதிகளும், ஆர்ஜேடி 2 4 தொகுதிகளும், அதர்ஸ் வந்து நில்லு. அப்புறம் வந்து சத்தீஸ்கர் மொத்த தொகுதிகள் 11 தொகுதிகள். என்டிஏ வந்து பார்த்தீங்கன்னா நில்லு, ஐஎன்டிஏ நில்லு, அதர்ஸ் நில்லு. பிஜேபி வந்து 6 11 தொகுதிகள் பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. ஐஎன்சி 5 தொகுதிகள் பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. அதர்ஸ் வந்து யாரும் இல்லை. அப்புறம் கோவா லோக்சபா வந்து பார்த்தீங்கன்னா 2 பாராளுமன்ற தொகுதிகள். அதுல பிஜேபி 1 2, அப்படி இல்லைன்னா காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 தொகுதி பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்புறம் குஜராத்தை பொறுத்தவரை பார்க்கிற போது மொத்த தொகுதிகள் 26 தொகுதி. அதுல பிஜேபி 26 தொகுதி வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. அப்புறம் ஹரியானா லோக்சபா தொகுதியில் வந்து பார்க்கிற போது என்டிஏ வந்து நில்லு, ஐஎன்டிஏ நில்லு, அதர்ஸ் நில்லு. அந்த இடத்துல பிஜேபி 4 7 தொகுதிகளும், ஐஎன்சி 3 6 தொகுதிகளும், பொது எதுவுமே இல்லை. இமாச்சல பிரதேசம் என்டிஏ நில்லு, ஐஎன்சி நில்லு, ஐஎன்டிஏ நில்லு, அதர்ஸ் நில்லு. அதுல மொத்த தொகுதிகள் 4, அதுல பிஜேபி 4, அதர்ஸ் வந்து நில்லு, ஒண்ணுமே இல்லை. அப்புறம் வந்து ஜார்க்கண்ட் லோக்சபா பார்க்கிற போது மொத்த தொகுதிகள் வந்து 14 தொகுதிகள். அதுல என்டிஏ 1, ஐஎன்டிஏ வந்து 1 2, அதர்ஸ் வந்து நில்லு. அதுல வந்து பார்ட்டி வைஸா பார்க்கிற போது பிஜேபி 11 12 தொகுதிகளும், ஐஎன்சி வந்து நில்லு, ஜேஎம்எம் 1 2 தொகுதிகளும், ஏஐஎஸ்யூ 1 தொகுதிகளும், அதர்ஸ் வந்து எதுவுமே இல்லை.
கர்நாடகா லோக்சபாவை பொறுத்து பார்க்குற போது மொத்த தொகுதிகள் 26, அதில் என்டிஏ வந்து 1-3, ஐஎன்டிஏ நில்லு, அதர்ஸ் நில்லு. அதில் ஸ்டேட் பார்ட்டியை பார்க்குற போது பிஜேபி 14-19, ஜேடிஎஸ் 1-3, ஐஎன்சி வந்து 6-13 தொகுதிகள் பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. கேரளா லோக்சபா பார்க்குற போது மொத்தம் 20 தொகுதிகள், அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி 1-2 தொகுதிகள், திருச்சூர், திருவனந்தபுரம் வாய்ப்பு இருக்கிறது. அது ஐஎன்சி வந்து 14-16 தொகுதிகள், சிபிஐ வந்து 1, ஐயுஎம்எல் 1, அதர்ஸ் வந்து 1 இல்லை. மத்திய பிரதேச லோக்சபா பார்க்கிற போது மொத்த தொகுதிகள் 29, அதுல பிஜேபி 21-27 தொகுதிகள், ஐஎன்சி 2-8 தொகுதிகள், அதர்ஸ் ஒண்ணும் இல்ல. அப்புறம் மகாராஷ்டிரா தொகுதியை பார்க்கிற போது மொத்தம் 48 தொகுதிகள், அதுல வந்து என்டிஏ கூட்டணி 11-15 தொகுதிகளும், ஐஎன்டிஏ வந்து 10-21 தொகுதிகளும், அதர்ஸ் வந்து நில்லு. அப்புறம் ஸ்டேட் வைஸா பார்க்கிற போது பிஜேபி 16-23 தொகுதிகளும், எஸ்எஸ் 1-7 தொகுதிகளும், என்சிபி 1-2 தொகுதிகளும், ஆர்எஸ்பிஎஸ் 1 தொகுதியும், ஐஎன்சி 2-4 தொகுதியும், எஸ்எஸ் யூபிடி 2-6 தொகுதிகளும், என்சிபி எஸ்பி 2-4 தொகுதிகளும் பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. மணிப்பூர் லோக்சபா பொறுத்தவரை 2 தொகுதிகள், அது 2 தொகுதியில் பிஜேபி 1 தொகுதியும், காங்கிரஸ் 1 தொகுதி பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. அதுக்கடுத்து மேகாலயா தொகுதியை மேகாலயா மாநிலத்தை பார்க்கிற போது 2 தொகுதிகள், 1 என்டிஏ வந்து 1, ஐஎன்சி 1, பிஜேபி நில்லு, என்பிபி வந்து 1, ஐஎன்சி 1. மிசோரம் மாநிலத்தை பார்க்கிற போது ஒரே ஒரு சீட்டு தான், அந்த இடத்துல ZPM பீப்புள் அந்த பார்ட்டி வந்து 1 தொகுதியை பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. நாகாலாந்து லோக்சபா எலெக்ஷனை பொறுத்தவரை பார்க்கிற போது மொத்தம் 1 சீட்டு, அதுல என்டிஏ 1 சீட்டு பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்புறம் ஒடிசா மாநிலத்தை பார்க்கிற போது 21 மக்களவை தொகுதிகள், அதுல வந்து பார்த்தீங்கன்னா என்டிஏ நில்லு, ஐஎன்சி நில்லு, ஐஎன்டிஏ நில்லு, அதர்ஸ் 6-10 தொகுதிகள். ஸ்டேட் வைஸா பார்க்கிற போது பிஜேபி 11-5, பிஜேடி 6-10 தொகுதிகள் பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்புறம் பஞ்சாப் லோக்சபாவை பார்க்கிற போது மொத்தம் 13 தொகுதிகள், அதுல வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி 2, ஐஎன்சி 8-9 தொகுதிகள், எஸ்ஏடி வந்து 1-2 தொகுதிகள், ஏஏபி 1-1 தொகுதிகள். ராஜஸ்தான் லோக்சபாவை பார்க்கிற போது என்டிஏ வந்து நில்லு, ஐஎன்டிஏ நில்லு, அதர்ஸ் வந்து நில்லு, பிஜேபி 19-21 தொகுதிகள், மொத்த தொகுதி 25, அதுல பிஜேபி 19-21, ஐஎன்சி 4-6, ஆர்ஐபி 1-0 பிடிக்க வாய்ப்பு இருக்கு, அதர்ஸ் எதுவுமே இல்லை. அப்புறம் சிக்கிம் லோக்சபா மாநிலத்தை பார்க்கிற போது ஒரே ஒரு சீட்டு, அது ஐஎன்சி வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை பார்க்கிற போது டிஎம்கே 34-37 தொகுதிகள் பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. ஏடிஎம்கே 1 தொகுதிகளும், பிஜேபி 1-3 தொகுதிகள் பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது, அதர்ஸ் வந்து நில்லு. அதுக்கடுத்து தெலுங்கானா லோக்சபா பார்க்கிற போது என்டிஏ நில்லு, ஐஎன்டிஏ நில்லு, அதர்ஸ் 1, பிஜேபி 7, மொத்த தொகுதியில் 17, அதுல வந்து 7-11 தொகுதிகள் பிஜேபி, ஐஎன்சி 5-9 தொகுதிகள், பிஆர்எஸ் 1-2 தொகுதிகள், ஏஎம் வந்து 1 தொகுதி பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. திரிபுரா லோக்சபா தொகுதியை பார்க்கிறப்ப 2 தொகுதிகள், அதுல வந்து பிஜேபி 2 தொகுதியை பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்புறம் உத்தரப்பிரதேச லோக்சபா பார்க்கிற போது மொத்த தொகுதிகள் 80, அதுல என்டிஏ 3-5, ஐஎன்சி நில்லு, ஐஎன்டிஏ வந்து 3-5, அதர்ஸ் வந்து நில்லு. ஸ்டேட் வைஸா பார்க்கிற போது பிஜேபி 72 தொகுதிகளும், எஸ்பி வந்து 2-5 தொகுதிகளும், ஆர்ஐடி வந்து 0-2 தொகுதிகளும், ஏடிஎஸ் வந்து 0-2 தொகுதி பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. உத்தரகாண்ட் லோக்சபா பார்க்கிற போது மொத்த தொகுதிகள் 5, அதுல பிஜேபி 5 இடங்களை பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்புறம் வெஸ்ட் பெங்கால் மாநிலத்தை பார்க்கிற போது பிஜேபி மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 42 தொகுதிகள், மொத்தம் 42 தொகுதிகள், பிஜேபி 16-25 தொகுதிகள், டிஎம்சி வந்து 10-14 தொகுதிகள், ஐஎன்சி நில்லு, சிபிஐஎம் வந்து 1 தொகுதி பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. அந்தமான் நிக்கோபார் தொகுதி 1 தொகுதி, ஐஎன்சி பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. சத்தீஸ்கர் லோக்சபா பார்க்கிற போது 1 தொகுதி, பிஜேபி பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. தோராநகர் பார்க்கிற போது பிஜேபி 2 தொகுதியை பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. ஜம்மு காஷ்மீரை பொறுத்தவரை 5 சீட்டு, அதுல பிஜேபி 2, என்டிஏ 1, ஐஎன்சி 2, ஐஎன்டிஏ வந்து 1-2 தொகுதி பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. அதுக்கு அடுத்தபடியாக லடாக் பகுதிகளை பார்க்கிற போது ஒரே ஒரு தொகுதி, அது வந்து பாத்தீங்கன்னா பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கும் கடுமையான போட்டி இருப்பதால் இழுபறியாக இருக்கிறது. அதுக்கடுத்து லட்சத்தீவை பார்க்கிற போது ஒரே ஒரு தொகுதி, அந்த தொகுதி ஐஎன்சி காங்கிரஸ் கிடைக்க வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. டெல்லி லோக்சபா தொகுதியை பொறுத்தவரை மொத்தம் 7, அந்த 7 தொகுதியில் பாஜக வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. அப்புறம் புதுச்சேரி லோக்சபா பொறுத்தவரை காங்கிரஸுக்கும் பிஜேபி கடுமையான போட்டி இருப்பதால இழுபறி நிலையில் இருக்கிறது.
மொத்த தொகுதிகள் பார்க்கிற போது 543ல பிஜேபி 306 320 தொகுதிகளும், என்டிஏ வந்து 300 கூட்டணி என்டிஏ வந்து பார்த்தீங்கன்னா 354 372 தொகுதிகளும், ஐஎன்சி வந்து 60 73 தொகுதிகளும், ஐஎன்டிஏ கூட்டணி வந்து பார்த்தீங்கன்னா 108 120 தொகுதி வரையும் பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்புறம் கேள்வி கேட்கலாம். தொகுதிகள் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. கூட்டணியா பார்க்கிறப்ப என்டிஏ கூட்டணி 354 372 தொகுதிகள் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. ஐஎன்சி வந்து காங்கிரஸ் இண்டிவிஜுவலா பார்க்கிறப்ப 60 73, கூட்டணியா பார்க்கிறப்ப 108 125 தொகுதிகள் பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. என்னங்க? இல்ல, அது தொகுதி 3 தொகுதிகள் 1 3 தொகுதிகள் பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. ஒன்னே ஒன்று சொல்றேன், மீதி எல்லாம் வந்து இதுல மீதி வந்து ஒன்னே ஒரு கோயம்புத்தூர் மட்டும் எதிர்பார்ப்பீங்க, அது மட்டும் சொல்றேன். இப்படி வரும் என்ற யுகம் கொஞ்சம் முன்ன பின்ன ஒரு 10,000 ஓட்டு முன்ன பின்ன இருக்கும் போலயே அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 10 லட்சம் எவ்வளவு ஓட்டு? 10,60,000 ஓட்டுல பிஜேபி வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை 38.7% வாக்குகளை பெற்று ஓட்டு எங்கயா இந்த நம்பர் செங்க ஓட்டு நம்பர் செங்க அந்த பேப்பர் எங்கப்பா ஓட்டு நம்பர் இருக்கா செல்லு 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 இருப்பா செல்லு செல்லு இந்த பிரிண்ட் இந்த பிரிண்ட் எடுத்து வச்சுக்க. நாலு 4,76,995 34.9 அண்ணாமலை அவர்களுக்கு. அதுக்கடுத்து கணபதி ராஜ்குமாரை பொறுத்தவரை 4,59,779 33.6. சிங்கை ராமச்சந்திரனை பொறுத்தவரை 21.7 2,91,903. அதுக்கடுத்து கலாமணி அவர்கள் என்டிஏ பொறுத்தவரை 86,920 6.4. நோட்டா அதர்ஸ் 46,000 3.4. இது கோயம்புத்தூருடைய நிலவரம். அதாவது இதுல வந்து ஒரு 17,000 ஒரு 40,000 ஓட்டு வித்தியாசத்தில் அண்ணாமலை வெற்றி பெறலாம். அப்படி இல்லைன்னா ஒரு 20,000 ஓட்டு வித்தியாசத்தில் கணபதி வெற்றி பெறலாம். இந்த மாதிரி சூழ்நிலை தான் கோயம்புத்தூர் இருக்கு. ஆனா மேக்சிமம் அண்ணாமலைக்கு வாய்ப்பு இருக்குது. இல்ல 3 தொகுதிகள் அது எல்லாம் வேண்டாம், ஒவ்வொரு தொகுதி சொன்னா மொத்தமும் சொல்லணும். அதான் 3 தொகுதிகள் வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து கோயம்புத்தூர் வேலூர் தருமபுரி 3. ஆமா. அடுத்த கேள்விகள். அண்ணாமலையும் உண்ணாமலைங்க நான் ஏங்க பூஸ்ட் பண்ணி எனக்கு தலையெடுத்தா? இது ஒரு கார்பரேட் கம்பெனி. அப்படின்ற போது அந்த லிமிடெட் கம்பெனி சார்பில் கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் அந்த ஃபீல்டு இருக்கேன். 2004 இருக்கேன். அப்புறம் அப்படின்னா திமுக வெற்றி பெற திமுகன்னு சொல்ல முடியுமா? அப்படி கிடையாது. களத்தில் யாருக்கு வாய்ப்பு இருக்குதோ அது சொல்றேன். இப்போ இளைஞர்கள் மத்தியில் அண்ணாமலை சீமான் மீதான ஒரு தாக்கம் உருவெடுத்துக்கிறது. அதுல தேசிய கட்சியில இருப்பதனால அண்ணாமலைக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு, அவ்வளவு வேற ஒண்ணும் இல்லை. சரியா? வேற தொகுதிக்கு குறைஞ்சபட்சம் வந்து 300 கிட்டத்தட்ட 700 சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி எடுக்கப்பட்டிருக்கும். எங்க டீம் இன்னும் களத்தில் இருக்காங்க. அவங்க கொடுக்குற தரவுகள் அடிப்படையில் தான் நாங்கள் வெளியிடுறேன். இல்ல எக்ஸிட் எந்தெந்த தொகுதி வெற்றி வாய்ப்பு மட்டும் தான் இது பண்ணிருக்கு. இப்ப சட்டமன்றம் நம்ம பாராமரியம் தமிழ்நாடு சொல்றோம், அந்த மாதிரி இல்ல. அடுத்து டீம்ஸ் குழுவில் இருக்காங்க. என்னுடைய கம்பெனி நிறுவனங்கள் அங்கே ஸ்டாஃப் வேலை செய்யிருக்காங்க. அவங்க கொடுக்குற தகவல் அடிப்படையில் தான் நாங்கள் வந்து தகவல் வெளியிடப்படுறேன். ஏன்னா எக்ஸிட் போல மற்ற நிறுவனங்கள் வெளியிடுறது, அது போல தமிழகத்திலிருந்து முதல் முறையாக நான் இந்த எங்கள் நிறுவனத்தின் சார்பில் வெளியிடப்படுறேன். ஸோ எங்கள் டீம் களத்தில் இருக்காங்க. இப்போ ஏழாங்கட்ட எலெக்ஷனில் கூட அங்கே களத்தில் இருக்காங்க. அவங்க கொடுக்குற தகவலின் அடிப்படையில் தான் இந்த தொகுதியில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு வெளியிடப்படுறேன். பெரிய தாக்கம் இல்ல, மோடி முகத்திற்கான விழுகின்ற வாக்காக இருக்க ஒழிய மற்றபடி பெரிய ஒரு பாதிப்போ பெரிய ஒரு இதுவோ இந்த இன்ஃபேக்ட் அமையல. இந்த தேர்தலில் நிச்சயமாக இந்த ஆய்வு வெற்றி பெறும். இதுதான் ஃபைனல் ரிசல்ட். அதாவது பிஜேபி இண்டிவிஜுவலா பாத்தீங்கன்னா இதை காமிச்சிடுறேன். இது ஃபைனலா காட்டும் போது இதை காமிச்சிடுறேன். ஃப்ரண்ட் பேஜ்
குழப்பங்கள் வேண்டாம், இதை ஒட்டி தான் அமையும். சரியா? என்ன எங்க எப்படின்னா இல்ல இல்ல பிஜேபி ஆட்சி பிடிக்குது, வேற ஒண்ணும் இல்ல. 3ஆம் முறையே ஆட்சி பிடிக்குது. வேற என்ன என்னங்க? ஆமா டிஃபரெண்ட் இருக்கு. அதாவது நான் அப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பிஜேபி 5 இடத்துல இருக்கிற போது இப்ப குறைஞ்சிருக்கு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அதிமுக பாஜக ஒரு 4 இடத்துல தான் வந்து முன்னப்பின்ன மாறி இருக்க ஒழிய 35 தொகுதிகள் சால்ற திமுகவுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏற்ற இருக்க வரப்போது நிச்சயமா 2 வெயிட் பண்ண 37 இடம், 35ல இருந்து 37 இடங்கள் திமுக சாதகமா இருக்கு. 1ல இருந்து 3 இடம் பிஜேபி சாதகமா இருக்கு. கொஞ்சம் முன்னப்பின்ன ஓட்டு இடைவெளி வரப்போது மாறுவதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. சோ என்ன நான் சொல்றதுல இருந்து ஒரு 2 சீட்டு மாறுவதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல அதாவது 12 தொகுதியில் பாஜக திமுகவும் போட்டியாக இருக்கிறது. மீதி தொகுதிகள் அதிமுக போட்டியாக இருக்குது. மும்முனை போட்டியான தொகுதிகளும் இருக்கிறது. ஆகவே இந்த தேர்தல் ஒரு விசிரமான தேர்தலாக இருக்கும். யாரும் எதிர்பார்க்கிற அளவுக்கு புள்ளி விவரங்கள் அமையும். குறைஞ்சபட்சம் அதாவது இந்த இடத்த தமிழகத்தை பொறுத்து பார்க்கிற போது பாஜக தலைமையான கூட்டணி 18ல இருந்து ஒரு 23% வாக்குகளை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சரியா? ஓகே. ஆரம்பிக்கலாமா? ஒரு 10 நிமிஷம் ஆட்டும், 5 நிமிஷம் ஆட்டுமா? போலாமா? ஹலோ 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 ஓகேவா? ஓகேவா? அன்புடைய அன்புடைய ஓகேவா? போலாமா? அன்புடைய ஊடகவியல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கிட்டத்தட்ட 2004 தொடங்கி இதுவரை தமிழகத்தில் குறித்த 51 ஆய்வுகள் வெளியிடப்பட்டிருக்கிறோம். முதல் முறையாக கர்நாடக தேர்தல் குறித்த ஆய்வு வெளியிடப்பட்டேன். இந்த முறை முதல் முறையாக இந்திய அளவில் இருக்கிற 543 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான தேர்தலுக்கு பிந்தைய கலாய்வு முடிவுகளை முதல் முயற்சியாக நாங்கள் மேற்கொண்டு இந்திய அரசியல் ஜனநாயக யுக்தி நிறுவனம் IPDS பிரைவேட் லிமிடெட் சார்பில் முதல் முறையாக தமிழகத்திலிருந்து இந்தியாவை அலசுகின்ற ஒரு பார்வையில் இந்த 2024 பாராளுமன்ற தேர்தல் யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறது, எத்தனை தொகுதிகளை எந்த கூட்டணி பிடிக்கிறது என்ற ஒரு ஆய்வை நாங்கள் முதல் கட்டத்திலிருந்து மேற்கொண்டு இன்று வரை எங்கள் குழுக்கள் களத்தில் இருந்த போதும் அங்கே இருந்த தகவல்கள் குழுத்தின் அடிப்படையில் இன்றைக்கு தரவுகளை உங்கள் முன்னால் நான் சமர்ப்பிக்கப்படுகிறேன். இன்றைக்கு நான் விடுகின்ற ஆய்வு 51வது ஆய்வு. இந்த ஆய்வின் ஒரு பார்க்கும்போது 543 பாராளுமன்ற தொகுதியினுடைய முடிவுகள் வெளியிடப்படுகிற
இதுல குறைஞ்சபட்சம் 10 சீட்டு முன்ன ஒரு மோலே கம்மியா வராது, குறையாது. ஸோ கண்டிப்பா இந்த முறை இந்த ஆய்வு நிச்சயமா வெற்றி பெறும். ஸோ அப்படி இருப்பது முதற்கட்டமா ஒவ்வொரு மாநிலமா நான் வந்துடுறேன். ஆந்திர பிரதேஷ் லோக்சபா பார்த்தீங்கன்னா என்டிஏ மொத்த சீட் வந்து 25 சீட்டு, என்டிஏ வந்து 14 சீட் பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. ஐஎன்டிஏ கூட்டணி நில், அதர்ஸ் 6 9 பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. ஸ்டேட் பார்ட்டி வைஸா பார்க்கிற போது டிடிபி வந்து பார்த்தீங்கன்னா 10 12 தொகுதிகளும், ஒய்எஸ்ஆர்சிபி 6 9 தொகுதிகளும், பிஜேபி 2 3 தொகுதிகளும், ஜேஎஸ்பி 1 தொகுதியும் பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. இது ஆந்திராத்தினுடைய கள நிலவரம். அடுத்தபடியாக அருணாச்சல பிரதேசம் என்டிஏ நில்லு, ஐஎன்டிஏ நில்லு, அதர்ஸ் நில்லு, பிஜேபி மட்டும் 2 இடம் பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. அசாம் லோக்சபா மொத்த சீட்டு 14, என்டிஏ வந்து 2 3 சீட்டு பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. ஐஎன்டிஏ நில்லு, அதர்ஸ் நில்லு. அந்த இடத்துல ஸ்டேட் பார்ட்டின்னு பார்க்கிற போது பிஜேபி 10 11 தொகுதிகளும், ஐஎன்சி 2 தொகுதிகளும், ஏஐயுடிஎஃப் 1 2 தொகுதிகளும், அதர்ஸ் வந்து நில்லு. அப்புறம் பீகார் லோக்சபா தேர்தலில் வந்து பார்க்கிற போது 40 தொகுதிகளில் என்டிஏ வந்து 18 21 தொகுதிகளும், ஐஎன்சி நில்லும். அதுக்கடுத்து ஐஎன்டிஏ கூட்டணி வந்து பார்த்தீங்கன்னா 4 8 தொகுதிகளும், அதர்ஸ் வந்து நில்லு. அதுல பிஜேபி 14 5 தொகுதிகளும், ஜேடியு 9 11 தொகுதிகளும், எல்ஜேபி 2 4 தொகுதிகளும், ஆர்ஜேடி 2 4 தொகுதிகளும், அதர்ஸ் வந்து நில்லு. அப்புறம் வந்து சத்தீஸ்கர் மொத்த தொகுதிகள் 11 தொகுதிகள், என்டிஏ வந்து பார்த்தீங்கன்னா நில்லு, ஐஎன்டிஏ நில்லு, அதர்ஸ் நில்லு. பிஜேபி வந்து 6 11 தொகுதிகள் பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. ஐஎன்சி 5 தொகுதிகள் பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. அதர்ஸ் வந்து யாரும் இல்லை. அப்புறம் கோவா லோக்சபா வந்து பார்த்தீங்கன்னா 2 பாராளுமன்ற தொகுதிகள், அதுல பிஜேபி 1 2, அப்படி இல்லைன்னா காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 தொகுதி பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்புறம் குஜராத்தை பொறுத்தவரை பார்க்கிற போது மொத்த தொகுதிகள் 26 தொகுதி, அதுல பிஜேபி 26 தொகுதி வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. அப்புறம் ஹரியானா லோக்சபா தொகுதியில் வந்து பார்க்கிற போது என்டிஏ வந்து நில்லு, ஐஎன்டிஏ நில்லு, அதர்ஸ் நில்லு. அந்த இடத்துல பிஜேபி 4 7 தொகுதிகளும், ஐஎன்சி 3 6 தொகுதிகளும், பொது எதுவுமே இல்லை. இமாச்சல பிரதேசம் என்டிஏ நில்லு, ஐஎன்சி நில்லு, ஐஎன்டிஏ நில்லு, அதர்ஸ் நில்லு. அதுல மொத்த தொகுதிகள் 4, அதுல பிஜேபி 4, அதர்ஸ் வந்து நில்லு, ஒண்ணுமே இல்லை. அப்புறம் வந்து ஜார்க்கண்ட் லோக்சபா பார்க்கிற போது மொத்த தொகுதிகள் வந்து 14 தொகுதிகள், அதுல என்டிஏ 1, ஐஎன்டிஏ வந்து 1 2, அதர்ஸ் வந்து நில்லு. அதுல வந்து பார்ட்டி வைஸா பார்க்கிற போது பிஜேபி 11 12 தொகுதிகளும், ஐஎன்சி வந்து நில்லு, ஜேஎம்எம் 1 2 தொகுதிகளும், ஏஐஎஸ்யூ 1 தொகுதிகளும், அதர்ஸ் வந்து எதுவுமே இல்லை. கர்நாடக லோக்சபாவை பொறுத்து பார்க்கிற போது மொத்த தொகுதிகள் 26, அதுல என்டிஏ வந்து 1 3, ஐஎன்டிஏ நில்லு, அதர்ஸ் நில்லு. அதுல ஸ்டேட் பார்ட்டியை பார்க்கிற போது பிஜேபி 14 19, ஜேடிஎஸ் 1 3, ஐஎன்சி வந்து 6 13 தொகுதிகள் பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. கேரளா லோக்சபா பார்க்கிற போது மொத்தம் 20 தொகுதிகள், அதுல வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி 1 2 தொகுதிகள், திருச்சூர் திருவனந்தபுரம் வாய்ப்பு இருக்கிறது. அதுக்கு ஐஎன்சி வந்து 14 16 தொகுதிகள், சிபிஐ வந்து 1, ஐயுஎம்எல் 1, அதர்ஸ் வந்து 1 இல்லை. மத்திய பிரதேச லோக்சபா பார்க்கிற போது மொத்த தொகுதிகள் 29, அதுல பிஜேபி 21 27 தொகுதிகள், ஐஎன்சி 2 8 தொகுதிகள், அதர்ஸ் ஒண்ணும் இல்லை. அப்புறம் மகாராஷ்டிரா தொகுதியை பார்க்கிற போது மொத்தம் 48 தொகுதிகள், அதுல வந்து என்டிஏ கூட்டணி 11 5 தொகுதிகளும், ஐஎன்டிஏ வந்து 10 21 தொகுதிகளும், அதர்ஸ் வந்து நில்லு. அப்புறம் ஸ்டேட் வைஸா பார்க்கிற போது பிஜேபி 16 23 தொகுதிகளும், எஸ்எஸ் 1 7 தொகுதிகளும், என்சிபி 1 2 தொகுதிகளும், ஆர்எஸ்பிஎஸ் 1 தொகுதியும், ஐஎன்சி 2 4 தொகுதியும், எஸ்எஸ் யூபிடி 2 6 தொகுதிகளும், என்சிபி எஸ்பி 2 4 தொகுதிகளும் பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. மணிப்பூர் லோக்சபா பொறுத்தவரை 2 தொகுதிகள், அது 2 தொகுதியில் பிஜேபி 1 தொகுதியும், காங்கிரஸ் 1 தொகுதி பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. அதுக்கடுத்து மேகாலயா தொகுதியை மேகாலய மாநிலத்தை பார்க்கிற போது 2 தொகுதிகள், 1 என்டிஏ வந்து 1, ஐஎன்சி 1, பிஜேபி நில்லு, என்பிபி வந்து 1, ஐஎன்சி 1. மிசோரம் மாநிலத்தை பார்க்கிற போது ஒரே ஒரு சீட்டு தான், அந்த இடத்துல ZPM பீப்புள் அந்த பார்ட்டி வந்து 1 தொகுதியை பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. நாகாலாந்து லோக்சபா எலெக்ஷனை பொறுத்தவரை பார்க்கிற போது மொத்தம் 1 சீட்டு, அதுல என்டிஏ 1 சீட்டு பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்புறம் ஒடிசா மாநிலத்தை பார்க்கிற போது 21 மக்களவை தொகுதிகள், அதுல வந்து பார்த்தீங்கன்னா என்டிஏ நில்லு, ஐஎன்சி நில்லு, ஐஎன்டிஏ நில்லு, அதர்ஸ் 6 10 தொகுதிகள். ஸ்டேட் வைஸா பார்க்கிற போது பிஜேபி 11 5, பிஜேடி 6 10 தொகுதிகள் பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்புறம் பஞ்சாப் லோக்சபா பார்க்கிற போது மொத்தம் 13 தொகுதிகள், அதுல வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி 2, ஐஎன்சி 8 9 தொகுதிகள், எஸ்ஏடி வந்து 1 2 தொகுதிகள், ஏஏபி 1 1 தொகுதிகள்.
ராஜஸ்தான் லோக்சபா பார்க்குற போது என்டிஏ வந்து நில்லு, ஐஎன்டிஏ நில்லு, அதர்ஸ் வந்து நில்லு. பிஜேபி 19 21 தொகுதிகள், மொத்த தொகுதி 25. அதில் பிஜேபி 19 21, ஐஎன்சி 4 6, ஆர்ஐபி 1 பிடிக்க வாய்ப்பு இருக்கு. அதர்ஸ் எதுவுமே இல்லை. அப்புறம் சிக்கிம் லோக்சபா மாநிலத்தை பார்க்குற போது ஒரே ஒரு சீட்டு, அது ஐஎன்சி வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை பார்க்கிற போது டிஎம்கே 34 37 தொகுதிகள் பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. ஏடிஎம்கே 1 தொகுதிகளும், பிஜேபி 1 3 தொகுதிகள் பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. அதர்ஸ் வந்து நில்லு. அதுக்கடுத்து தெலுங்கானா லோக்சபா பார்க்கிற போது என்டிஏ நில்லு, ஐஎன்டிஏ நில்லு, அதர்ஸ் 1, பிஜேபி 7, மொத்த தொகுதியில் 17. அதில் வந்து 7 11 தொகுதிகள் பிஜேபி, ஐஎன்சி 5 9 தொகுதிகள், பிஆர்எஸ் 1 2 தொகுதிகள், ஏஎம் வந்து 1 தொகுதி பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. திரிபுரா லோக்சபா தொகுதியை பார்க்கிறப்ப 2 தொகுதிகள், அதில் வந்து பிஜேபி 2 தொகுதியை பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்புறம் உத்தரப்பிரதேச லோக்சபா பார்க்கிற போது மொத்த தொகுதிகள் 80, அதில் என்டிஏ 3 5, ஐஎன்சி நில்லு, ஐஎன்டிஏ வந்து 3 5, அதர்ஸ் வந்து நில்லு. ஸ்டேட் வைஸாக பார்க்குற போது பிஜேபி 62 72 தொகுதிகளும், எஸ்பி வந்து 2 5 தொகுதிகளும், ஆர்ஐடி வந்து 0 2 தொகுதிகளும், ஏடிஎஸ் வந்து 0 2 தொகுதி பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. உத்தரகாண்ட் லோக்சபா பார்க்கிற போது மொத்த தொகுதிகள் 5, அதில் பிஜேபி 5 இடங்களை பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்புறம் வெஸ்ட் பெங்கால் மாநிலத்தை பார்க்கிற போது பிஜேபி மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 42 தொகுதிகள், மொத்தம் 42 தொகுதிகள், பிஜேபி 16 25 தொகுதிகள், டிஎம்சி வந்து 10 14 தொகுதிகள், ஐஎன்சி நில்லு, சிபிஐஎம் வந்து 1 தொகுதி பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. அந்தமான் நிக்கோபார் தொகுதி 1 தொகுதி, ஐஎன்சி பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. சத்தீஸ்கர் லோக்சபா பார்க்கிற போது 1 தொகுதி, பிஜேபி பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. தோராநகர் பார்க்கிற போது பிஜேபி 2 தொகுதியை பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. ஜம்மு காஷ்மீரை பொறுத்தவரை 5 சீட்டு, அதில் பிஜேபி 2, என்டிஏ 1, ஐஎன்சி 2, ஐஎன்டிஏ வந்து 1 2 தொகுதி பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. அதுக்கு அடுத்தபடியாக லடாக் பகுதிகளை பார்க்கிற போது ஒரே ஒரு தொகுதி, அது வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கும் கடுமையான போட்டி இருப்பதால் இழுபறியாக இருக்கிறது. அதுக்கடுத்து லட்சத்தீவை பார்க்கிற போது ஒரே ஒரு தொகுதி, அந்த தொகுதி ஐஎன்சி காங்கிரஸ் கிடைக்க வாய்ப்பு, வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. டெல்லி லோக்சபா தொகுதியை பொறுத்தவரை மொத்தம் 7, அந்த 7 தொகுதியில் பாஜக வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. அப்புறம் புதுச்சேரி லோக்சபா பொறுத்தவரை காங்கிரஸுக்கும் பிஜேபி கடுமையான போட்டி இருப்பதால இழுபறி நிலையில் இருக்கிறது. மொத்த தொகுதிகள் பார்க்கிற போது 543, பிஜேபி 306 320 தொகுதிகளும், என்டிஏ வந்து 300 கூட்டணி, என்டிஏ வந்து பார்த்தீங்கன்னா 354 372 தொகுதிகளும், ஐஎன்சி வந்து 60 73 தொகுதிகளும், ஐஎன்டிஏ கூட்டணி வந்து பார்த்தீங்கன்னா 108 120 தொகுதிகள் வரையும் பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்புறம் கேள்வி கேட்கலாம். என்ன டெல்லி இல்ல, அங்க மக்கள் மத்தியில் பெரிதளவு தாக்கம் இல்ல. குறிப்பாக ஓட்டு பெறுதல் இருக்கிற போது அந்த இடத்தில் பாஜக வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து என்னங்க ஓவரால் வந்து மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி 306 320 தொகுதிகள் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. கூட்டணியா பார்க்குறப்ப என்டிஏ கூட்டணி 354 372 தொகுதிகள் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. ஐஎன்சி வந்து காங்கிரஸ் இண்டிவிஜுவலா பார்க்குற போது 60 73, கூட்டணியா பார்க்குற போது 108 125 தொகுதிகள் பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. என்னங்க இல்ல, அது தொகுதி 3 தொகுதிகள், 1 3 தொகுதிகள் பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. ஒன்னே ஒன்று சொல்றேன், மீதி எல்லாம் வந்து இதுல மீதி வந்து ஒன்னே ஒரு கோயம்புத்தூர் மட்டும் எதிர்பார்ப்பீங்க, அது மட்டும் சொல்றேன். இப்படி வரும் என்ற யுகம் கொஞ்சம் முன்ன பின்ன ஒரு 10,000 ஓட்டு முன்ன பின்ன இருக்கும் போலே அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 10 லட்சம் எவ்வளவு ஓட்டு 10,60,000 ஓட்டுல பிஜேபி வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை 38.7% வாக்குகளை பெற்று ஓட்டு இல்லையா இந்த நம்பர் சொல்லுங்க, ஓட்டு நம்பர் சொல்லுங்க, இந்த பிரிண்ட் இந்த பிரிண்ட் எடுத்து வச்சுக்க. நாலு 4,76,995 34.9 அண்ணாமலை அவர்களுக்கு,
அதுக்கடுத்து கணபதி ராஜ்குமாரை பொறுத்தவரை 4,59,779 33.6. சிங்கை ராமச்சந்திரனை பொறுத்தவரை 21.7 2,91,903. அதுக்கடுத்து கலாமணி அவர்கள் என்டிஏ பொறுத்தவரை 86,920 6.4. நோட்டா அதர்ஸ் 46,000 3.4. இது கோயம்புத்தூருடைய நிலவரம். அதாவது இதுல வந்து ஒரு 17,000 ஒரு 40,000 ஓட்டு வித்தியாசத்தில் அண்ணாமலை வெற்றி பெறலாம். அப்படி இல்லைன்னா ஒரு 20,000 ஓட்டு வித்தியாசத்தில் கணபதி வெற்றி பெறலாம். இந்த மாதிரி சூழ்நிலை தான் கோயம்புத்தூர் இருக்கு. ஆனா மேக்சிமம் அண்ணாமலைக்கு வாய்ப்பு இருக்குது. இல்ல 3 தொகுதிகள் அது எல்லாம் வேண்டாம். ஒவ்வொரு தொகுதி சொன்னா மொத்தமும் சொல்லணும். அதான் 3 தொகுதிகள் வாய்ப்பு இருக்கிறது. அடுத்தன கோயம்புத்தூர், வேலூர், தருமபுரி. கோயம்புத்தூர், வேலூர், தருமபுரி 3. ஆமா. அடுத்த கேள்விகள். அண்ணாமலையும் உண்ணாமலைங்க நாயங்க பூஸ்ட் பண்ணி ஒண்ணா எனக்கு தலையெடுத்தா. இது ஒரு கார்பரேட் கம்பெனி. அப்படின்ற போது அந்த லிமிடெட் கம்பெனி சார்பில் கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் அந்த ஃபீல்டு இருக்கேன். 2004 இருக்கேன். அப்படின்னா திமுக வெற்றி பெற திமுக சொல்ல முடியுமா? அப்படி கிடையாது. களத்தில் யாருக்கு வாய்ப்பு இருக்குதோ அது சொல்றேன். இப்போ இளைஞர்கள் மத்தியில் அண்ணாமலை சீமான் மீதான ஒரு தாக்கம் உருவெடுத்துக்கிறது. அதுல தேசிய கட்சியில இருப்பதனால அண்ணாமலைக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு. அவ்வளவு வேற ஒண்ணும் இல்லை. சரியா? வேற தொகுதிக்கு குறைஞ்சபட்சம் வந்து 300 கிட்டத்தட்ட 700 சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி எடுக்கப்பட்டிருக்கும். எங்க டீம் இன்னும் களத்தில் இருக்காங்க. அவங்க கொடுக்குற தரவுகள் அடிப்படையில் தான் நாங்கள் வெளியிடுறேன். இல்ல எக்ஸிட் எந்தெந்த தொகுதி வெற்றி வாய்ப்பு மட்டும் தான் இது பண்ணிருக்கு. இப்ப சட்டமன்றம் நம்ம பாராமரியம் தமிழ்நாடு சொல்லுவோம், அந்த மாதிரி இல்ல. அடுத்து டீம்ஸ் குழுவில் இருக்காங்க. என்னுடைய கம்பெனி நிறுவனங்கள் அங்கே ஸ்டாஃப் வேலை செய்யிருக்காங்க. அவங்க கொடுக்குற தகவல் அடிப்படையில் தான் நாங்கள் வந்து தகவல் வெளியிடப்படுறோம். ஏன்னா எக்ஸிட் போல மற்ற நிறுவனங்கள் வெளியிடுறது, அது போல தமிழகத்திலிருந்து முதல் முறையாக நான் எங்க நிறுவனத்தின் சார்பில் வெளியிடப்படுறேன். ஸோ எங்க டீம் களத்தில் இருக்காங்க. இப்போ ஏழாங்கட்ட எலெக்ஷன் கூட அங்கே களத்தில் இருக்காங்க. அவங்க கொடுக்குற தகவலின் அடிப்படையில் தான் இந்த தொகுதியில் யார் யாருக்கு வெற்றி வாய்ப்பு வெளியிடப்படுறேன். இல்ல பெரிய தாக்கம் இல்ல. மோடி முகத்திற்கான விழுகின்ற வாக்காக இருக்க ஒழிய மற்றபடி பெரிய ஒரு பாதிப்போ பெரிய ஒரு இதுவோ இந்த இன்ஃபேக்ட் அமையல. இந்த தேர்தலில் நிச்சயமாக இந்த ஆய்வு வெற்றி பெறும். இதுதான் ஃபைனல் ரிசல்ட். அதாவது பிஜேபி இண்டிவிஜுவலா பாத்தீங்கன்னா காமிச்சிடுறேன். ஃபைனல் காட்டும் போது இதை காமிச்சிடுறேன். குழப்பங்கள் வேண்டாம். இதை ஒட்டி தான் அமையும். சரியா? என்ன எங்க எப்படின்னா இல்ல பிஜேபி ஆட்சி பிடிக்குது. வேற ஒண்ணும் இல்ல. 3ஆம் முறையே ஆட்சி பிடிக்குது. வேற என்ன என்னங்க? ஆமா டிஃபரெண்ட் இருக்கு. அதாவது நான் அப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பிஜேபி 5 இடத்துல இருக்கிற போது இப்ப குறைஞ்சிருக்கு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அதிமுக பாஜக ஒரு 4 இடத்துல தான் வந்து முன்னப்பின்ன மாறி இருக்க ஒழிய 35 தொகுதிகள் சால்ற திமுகவுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏற்ற இருக்க வரப்போது நிச்சயமா 2 வெயிட் பண்ண 37 இடம் 35ல இருந்து 37 இடங்கள் திமுக சாதகமா இருக்கு. 1ல இருந்து 3 இடம் பிஜேபி சாதகமா இருக்கு. கொஞ்சம் முன்னப்பின்ன ஓட்டு இடைவெளி வரப்போது மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சோ என்ன நான் சொன்னதுல இருந்து ஒரு 2 சீட்டு மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல அதாவது 12 தொகுதியில் பாஜகவும் திமுகவும் போட்டியாக இருக்கிறது. மீதி தொகுதிகள் அதிமுக போட்டியாக இருக்கிறது. மும்முனை போட்டியான தொகுதிகளும் இருக்கிறது. ஆகவே இந்த தேர்தல் ஒரு விசேஷமான தேர்தலாக இருக்கும். யாரும் எதிர்பார்க்கிற அளவுக்கு புள்ளி விவரங்கள் அமையும். குறைஞ்சபட்சம் அதாவது இந்த இடத்த தமிழகத்தை பொறுத்த பார்க்கிற போது பாஜக தலைமையான கூட்டணி 18ல இருந்து ஒரு 23% வாக்குகளை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சரியா? ஓகே. நன்றி.
தம்பி இதுக்கு அப்புறம் கீழே கொடுத்துறியா அமௌண்ட் காப்பிட்டா இது கீழே கொடுத்துரு இந்த கபி ஃபேனு எதாவது போடுவாங்களா? ஆரம்பிக்கலாமா? ஒரு 10 நிமிஷம் ஆட்டும், 5 நிமிஷம் ஆட்டுமா? பார்த்துக்கலாம், ஒட்டி போடுங்க சேரை. போலாமா? ஹலோ 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 ஓகேவா ஓகேவா? அன்புடைய அன்புடைய ஓகேவா? போலாமா? அன்புடைய ஊடகவியல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கிட்டத்தட்ட 2004 தொடங்கி இதுவரை தமிழகத்தில் குறித்த 51 ஆய்வுகள் வெளியிடப்பட்டிருக்கிறோம். முதல் முறையாக கர்நாடக தேர்தல் குறித்த ஆய்வு வெளியிடப்பட்டேன். இந்த முறை முதல் முறையாக இந்திய அளவில் இருக்கிற 543 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான தேர்தலுக்கு பிந்தைய கலாய்வு முடிவுகளை முதல் முயற்சியாக நாங்கள் மேற்கொண்டு இந்திய அரசியல் ஜனநாயக யுக்தி நிறுவனம் IPDS பிரைவேட் லிமிடெட் சார்பில் முதல் முறையாக தமிழகத்திலிருந்து இந்தியாவை அலசுகின்ற ஒரு பார்வையில் இந்த 2024 பாராளுமன்ற தேர்தல் யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறது, எத்தனை தொகுதிகளை எந்த கூட்டணி பிடிக்கிறது என்ற ஒரு ஆய்வை நாங்கள் முதல் கட்டத்திலிருந்து மேற்கொண்டு இன்று வரை எங்கள் குழுக்கள் களத்தில் இருந்த போதும் அங்கே இருந்த தகவல்கள் கொடுத்த அடிப்படையில் இன்றைக்கு தரவுகளை உங்கள் முன்னால் நான் சமர்ப்பிக்கப்படுகிறேன். இன்றைக்கு நான் விடுகின்ற ஆய்வு 51வது ஆய்வு. இந்த ஆய்வின் ஒரு பார்க்கும்போது 543 பாராளுமன்ற தொகுதியினுடைய முடிவுகள் வெளியிடப்படுகிறேன். இதுல குறைஞ்சபட்சம் 10 சீட்டு முன்ன ஒரு மோலே கம்மியா வராது, குறையாது. ஸோ கண்டிப்பா இந்த முறை இந்த ஆய்வு நிச்சயமா வெற்றி பெறும். ஸோ அப்படி இருப்பது முதல் கட்டமா ஒவ்வொரு மாநிலமா நான் வந்துடுறேன். ஆந்திர பிரதேஷ் லோக்சபா பார்த்தீங்கன்னா என்டிஏ மொத்த சீட்டு வந்து 25 சீட்டு. என்டிஏ வந்து 14 சீட் பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. ஐஎன்டிஏ கூட்டணி நில். அதர்ஸ் 6 9 பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. ஸ்டேட் பார்ட்டி வைஸா பார்க்கிற போது டிடிபி வந்து பார்த்தீங்கன்னா 10 12 தொகுதிகளும், ஒய்எஸ்ஆர்சிபி 6 9 தொகுதிகளும், பிஜேபி 2 3 தொகுதிகளும், ஜேஎஸ்பி 1 தொகுதியும் பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. இது ஆந்திராத்தினுடைய கள நிலவரம். அடுத்தபடியாக அருணாச்சல பிரதேசம் என்டிஏ நில்லு, ஐஎன்டிஏ நில்லு, அதர்ஸ் நில்லு, பிஜேபி மட்டும் 2 பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. அசாம் லோக்சபா மொத்த சீட்டு 14, என்டிஏ வந்து 2 3 சீட்டு பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. ஐஎன்டிஏ நில்லு, அதர்ஸ் நில்லு. அந்த இடத்துல ஸ்டேட் பார்ட்டின்னு பார்க்கிற போது பிஜேபி 10 11 தொகுதிகளும், ஐஎன்சி 2 தொகுதிகளும், ஏயுடிஎஃப் 1 2 தொகுதிகளும், அதர்ஸ் வந்து நில்லு. அப்புறம் பீகார் லோக்சபா தேர்தலில் வந்து பார்க்கிற போது 40 தொகுதிகளில் என்டிஏ வந்து 18 21 தொகுதிகளும், ஐஎன்சி நில்லும். அதுக்கடுத்து ஐஎன்டிஏ கூட்டணி வந்து பார்த்தீங்கன்னா 4 8 தொகுதிகளும், அதர்ஸ் வந்து நில்லு. அதில் பிஜேபி 14 5 தொகுதிகளும், ஜேடியு 9 11 தொகுதிகளும், எல்ஜேபி 2 4 தொகுதிகளும், ஆர்ஜேடி 2 4 தொகுதிகளும், அதர்ஸ் வந்து நில்லு. அப்புறம் வந்து சத்தீஸ்கர் மொத்த தொகுதிகள் 11 தொகுதிகள். என்டிஏ வந்து பார்த்தீங்கன்னா நில்லு, ஐஎன்டிஏ நில்லு, அதர்ஸ் நில்லு. பிஜேபி வந்து 6 11 தொகுதிகள் பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. ஐஎன்சி 5 தொகுதிகள் பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. அதர்ஸ் வந்து யாரும் இல்லை. அப்புறம் கோவா லோக்சபா வந்து பார்த்தீங்கன்னா 2 பாராளுமன்ற தொகுதிகள். அதில் பிஜேபி 1 2, அப்படி இல்லைன்னா காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 தொகுதி பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்புறம் குஜராத்தை பொறுத்தவரை பார்க்கிற போது மொத்த தொகுதிகள் 26 தொகுதி. அதில் பிஜேபி 26 தொகுதி வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது.
அப்புறம் ஹரியானா லோக்சபா தொகுதியில் வந்து பார்க்கிற போது என்டிஏ வந்து நில்லு, ஐஎன்டிஏ நில்லு, அதர்ஸ் நில்லு. அந்த இடத்துல பிஜேபி 4-7 தொகுதிகளும், ஐஎன்சி 3-6 தொகுதிகளும், பொது எதுவுமே இல்லை. இமாச்சல பிரதேசம் என்டிஏ நில்லு, ஐஎன்சி நில்லு, ஐஎன்டிஏ நில்லு, அதர்ஸ் நில்லு. அதுல மொத்த தொகுதிகள் 4, அதுல பிஜேபி 4, அதர்ஸ் வந்து நில்லு, ஒண்ணுமே இல்லை. அப்புறம் வந்து ஜார்க்கண்ட் லோக்சபா பார்க்கிற போது மொத்த தொகுதிகள் வந்து 14 தொகுதிகள், அதுல என்டிஏ 1, ஐஎன்டிஏ வந்து 1-2, அதர்ஸ் வந்து நில்லு. அதுல வந்து பார்ட்டி வைஸா பார்க்கிற போது பிஜேபி 11-12 தொகுதிகளும், ஐஎன்சி வந்து நில்லு, ஜேஎம்எம் 1-2 தொகுதிகளும், ஏஐஎஸ்யூ 1 தொகுதிகளும், அதர்ஸ் வந்து எதுவுமே இல்லை. கர்நாடக லோக்சபாவை பொறுத்து பார்க்கிற போது மொத்த தொகுதிகள் 26, அதுல என்டிஏ வந்து 1-3, ஐஎன்டிஏ நில்லு, அதர்ஸ் நில்லு. அதுல ஸ்டேட் பார்ட்டியை பார்க்கிற போது பிஜேபி 14-19, ஜேடிஎஸ் 1-3, ஐஎன்சி வந்து 6-13 தொகுதிகள் பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. கேரளா லோக்சபா பார்க்கிற போது மொத்தம் 20 தொகுதிகள், அதுல வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி 1-2 தொகுதிகள், திருச்சூர், திருவனந்தபுரம் வாய்ப்பு இருக்கிறது. அது ஐஎன்சி வந்து 14-16 தொகுதிகள், சிபிஐ வந்து 1, ஐயுஎம்எல் 1, அதர்ஸ் வந்து 1 இல்லை. மத்திய பிரதேச லோக்சபா பார்க்கிற போது மொத்த தொகுதிகள் 29, அதுல பிஜேபி 21-27 தொகுதிகள், ஐஎன்சி 2-8 தொகுதிகள், அதர்ஸ் ஒண்ணும் இல்லை. அப்புறம் மகாராஷ்டிரா தொகுதியை பார்க்கிற போது மொத்தம் 48 தொகுதிகள், அதுல வந்து என்டிஏ கூட்டணி 11-15 தொகுதிகளும், ஐஎன்டிஏ வந்து 10-21 தொகுதிகளும், அதர்ஸ் வந்து நில்லு. அப்புறம் ஸ்டேட் வைஸா பார்க்கிற போது பிஜேபி 16-23 தொகுதிகளும், எஸ்எஸ் 1-7 தொகுதிகளும், என்சிபி 1-2 தொகுதிகளும், ஆர்எஸ்பிஎஸ் 1 தொகுதியும், ஐஎன்சி 2-4 தொகுதியும், எஸ்எஸ் யூபிடி 2-6 தொகுதிகளும், என்சிபி எஸ்பி 2-4 தொகுதிகளும் பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. மணிப்பூர் லோக்சபா பொறுத்தவரை 2 தொகுதிகள், அது 2 தொகுதியில் பிஜேபி 1 தொகுதியும், காங்கிரஸ் 1 தொகுதி பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. அதுக்கடுத்து மேகாலயா தொகுதியை மேகாலயா மாநிலத்தை பார்க்கிற போது 2 தொகுதிகள், 1 என்டிஏ வந்து 1, ஐஎன்சி 1, பிஜேபி நில்லு, என்பிபி வந்து 1, ஐஎன்சி 1. மிசோரம் மாநிலத்தை பார்க்கிற போது ஒரே ஒரு சீட்டு தான், அந்த இடத்துல ZPM பீப்புள் அந்த பார்ட்டி வந்து 1 தொகுதியை பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. நாகாலாந்து லோக்சபா எலெக்ஷனை பொறுத்தவரை பார்க்கிற போது மொத்தம் 1 சீட்டு, அதுல என்டிஏ 1 சீட்டு பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்புறம் ஒடிசா மாநிலத்தை பார்க்கிற போது 21 மக்களவை தொகுதிகள், அதுல வந்து பார்த்தீங்கன்னா என்டிஏ நில்லு, ஐஎன்சி நில்லு, ஐஎன்டிஏ நில்லு, அதர்ஸ் 6-10 தொகுதிகள். ஸ்டேட் வைஸா பார்க்கிற போது பிஜேபி 11-5, பிஜேடி 6-10 தொகுதிகள் பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்புறம் பஞ்சாப் லோக்சபா பார்க்கிற போது மொத்தம் 13 தொகுதிகள், அதுல வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி 2, ஐஎன்சி 8-9 தொகுதிகள், எஸ்ஏடி வந்து 1-2 தொகுதிகள், ஏஏபி 1-1 தொகுதிகள். ராஜஸ்தான் லோக்சபா பார்க்கிற போது என்டிஏ வந்து நில்லு, ஐஎன்டிஏ நில்லு, அதர்ஸ் வந்து நில்லு, பிஜேபி 19-21 தொகுதிகள், மொத்த தொகுதி 25, அதுல பிஜேபி 19-21, ஐஎன்சி 4-6, ஆர்ஐபி 1-0 பிடிக்க வாய்ப்பு இருக்கு, அதர்ஸ் எதுவுமே இல்லை. அப்புறம் சிக்கிம் லோக்சபா மாநிலத்தை பார்க்கிற போது ஒரே ஒரு சீட்டு, அது ஐஎன்சி வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை பார்க்கிற போது டிஎம்கே 34-37 தொகுதிகள் பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது, ஏடிஎம்கே 1 தொகுதிகளும், பிஜேபி 1-3 தொகுதிகள் பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது, அதர்ஸ் வந்து நில்லு. அதுக்கடுத்து தெலுங்கானா லோக்சபா பார்க்கிற போது என்டிஏ நில்லு, ஐஎன்டிஏ நில்லு, அதர்ஸ் 1, பிஜேபி 7, மொத்த தொகுதியில் 17, அதுல வந்து 7-11 தொகுதிகள் பிஜேபி, ஐஎன்சி 5-9 தொகுதிகள், பிஆர்எஸ் 1-2 தொகுதிகள், ஏஎம் வந்து 1 தொகுதி பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. திரிபுரா லோக்சபா தொகுதியை பார்க்கிறப்ப 2 தொகுதிகள், அதுல வந்து பிஜேபி 2 தொகுதியை பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்புறம் உத்தரப்பிரதேச லோக்சபா பார்க்கிற போது மொத்த தொகுதிகள் 80, அதுல என்டிஏ 3-5, ஐஎன்சி நில்லு, ஐஎன்டிஏ வந்து 3-5, அதர்ஸ் வந்து நில்லு. ஸ்டேட் வைஸா பார்க்கிற போது பிஜேபி 72 தொகுதிகளும், எஸ்பி வந்து 2-5 தொகுதிகளும், ஆர்ஐடி வந்து 0-2 தொகுதிகளும், ஏடிஎஸ் வந்து 0-2 தொகுதி பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. உத்தரகாண்ட் லோக்சபா பார்க்கிற போது மொத்த தொகுதிகள் 5, அதுல பிஜேபி 5 இடங்களை பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்புறம் வெஸ்ட் பெங்கால் மாநிலத்தை பார்க்கிற போது பிஜேபி மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 42 தொகுதிகள், மொத்தம் 42 தொகுதிகள், பிஜேபி 16-25 தொகுதிகள், டிஎம்சி வந்து 10-14 தொகுதிகள், ஐஎன்சி நில்லு, சிபிஐஎம் வந்து 1 தொகுதி பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. அந்தமான் நிக்கோபார் தொகுதி 1 தொகுதி, ஐஎன்சி பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. சத்தீஸ்கர் லோக்சபா பார்க்கிற போது 1 தொகுதி, பிஜேபி பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. தோராநகர்
பார்க்குற போது பிஜேபி 2 தொகுதியை பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. ஜம்மு காஷ்மீரை பொறுத்தவரை 5 சீட்டு, அதில் பிஜேபி 2, என்டிஏ 1, ஐஎன்சி 2, ஐஎன்டிஏ வந்து 1லிருந்து 2 தொகுதி பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. அதுக்கு அடுத்தபடியாக லடாக் பகுதிகளை பார்க்குற போது ஒரே ஒரு தொகுதி, அது வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கும் கடுமையான போட்டி இருப்பதால் இழுபறியாக இருக்கிறது. அதுக்கடுத்து லட்சத்தீவை பார்க்குற போது ஒரே ஒரு தொகுதி, அந்த தொகுதி ஐஎன்சி காங்கிரஸ் கிடைக்க வாய்ப்பு, வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. டெல்லி லோக்சபா தொகுதியை பொறுத்தவரை மொத்தம் 7, அந்த 7 தொகுதியில் பாஜக வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. அப்புறம் புதுச்சேரி லோக்சபா பொறுத்தவரை காங்கிரஸுக்கும் பிஜேபி கடுமையான போட்டி இருப்பதால இழுபறி நிலையில் இருக்கிறது. மொத்த தொகுதிகள் பார்க்கிற போது 543ல் பிஜேபி 306லிருந்து 320 தொகுதிகளும், என்டிஏ வந்து 300 கூட்டணி என்டிஏ வந்து பார்த்தீங்கன்னா 354லிருந்து 372 தொகுதிகளும், ஐஎன்சி வந்து 60லிருந்து 73 தொகுதிகளும், ஐஎன்டிஏ கூட்டணி வந்து பார்த்தீங்கன்னா 108லிருந்து 120 தொகுதி வரையும் பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்புறம் கேள்வி கேட்கலாம். என்ன டெல்லி இல்ல, அங்க மக்கள் மத்தியில் பெரிதளவு தாக்கம் இல்ல. குறிப்பாக ஓட்டு பெறுதல் இருக்கிற போது அந்த இடத்தில் பாஜக வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து என்னங்க ஓவரால் வந்து மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி 306லிருந்து 320 தொகுதிகள் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. கூட்டணியா பார்க்குறப்ப என்டிஏ கூட்டணி 354லிருந்து 372 தொகுதிகள் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. ஐஎன்சி வந்து காங்கிரஸ் இண்டிவிஜுவலா பார்க்குற போது 673, கூட்டணியா பார்க்குற போது 108லிருந்து 125 தொகுதிகள் பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. என்னங்க இல்ல, அது தொகுதி 3 தொகுதிகள், 1லிருந்து 3 தொகுதிகள் பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. ஒன்னே ஒன்று சொல்றேன், மீதி எல்லாம் வந்து இதுல மீதி வந்து ஒன்னே ஒரு கோயம்புத்தூர் மட்டும் எதிர்பார்ப்பீங்க, அது மட்டும் சொல்றேன். இப்படி வரும் என்ற யுகம் கொஞ்சம் முன்ன பின்ன ஒரு 10,000 ஓட்டு முன்ன பின்ன இருக்கும் போலே அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 13,00,000 எவ்வளவு ஓட்டு 13,60,000 ஓட்டுல பிஜேபி வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை 38.7% வாக்குகளை பெற்று ஓட்டு எங்கயா இந்த நம்பர் சொல்லுங்க, ஓட்டு நம்பர் சொல்லுங்க, இந்த பிரிண்டர் இந்த பிரிண்டர் வச்சுக்க. நாலு 4,76,995 34.9 அண்ணாமலை அவர்களுக்கு. அதுக்கடுத்து கணபதி ராஜ்குமாரை பொறுத்தவரை 4,59,779 33.6. சிங்கை ராமச்சந்திரனை பொறுத்தவரை 21.7 2,91,903. அதுக்கடுத்து கலாமணி அவர்கள் என்டிஏ பொறுத்தவரை 86,920 6.4. நோட்டா அதர்ஸ் 46,000 3.4. இது கோயம்புத்தூருடைய நிலவரம். அதாவது இதுல வந்து ஒரு 17,000 ஒரு 40,000 ஓட்டு வித்தியாசத்தில் அண்ணாமலை வெற்றி பெறலாம். அப்படி இல்லைன்னா ஒரு 20,000 ஓட்டு வித்தியாசத்தில் கணபதி வெற்றி பெறலாம். இந்த மாதிரி சூழ்நிலை தான் கோயம்புத்தூர் இருக்கு. ஆனா மேக்சிமம் அண்ணாமலைக்கு வாய்ப்பு இருக்குது. இல்ல 3 தொகுதிகள் அது எல்லாம் வேண்டாம், ஒவ்வொரு தொகுதி சொன்னா மொத்தமும் சொல்றோம். அதான் 3 தொகுதிகள் வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து கோயம்புத்தூர் வேலூர் தருமபுரி, கோயம்புத்தூர் வேலூர் தருமபுரி 3. ஆமா, அடுத்த கேள்விகள். அண்ணாமலையும் உண்ணாமலைங்க நாயங்க பூஸ்ட் பண்ணி எனக்கு தலையெழுத்தா? இது ஒரு கார்பரேட் கம்பெனி. அப்படின்ற போது அந்த லிமிடெட் கம்பெனி சார்பில் கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் அந்த ஃபீல்டு இருக்கேன். 2004 இருக்கேன். அப்புறம் அப்படின்னா திமுக வெற்றி பெற திமுகன்னு சொல்ல முடியுமா? அப்படி கிடையாது. களத்தில் யாருக்கு வாய்ப்பு இருக்கிறதோ அது சொல்றேன். இப்போ இளைஞர்கள் மத்தியில் அண்ணாமலை சீமான் மீதான ஒரு தாக்கம் உருவெடுத்துக்கிறது. அதுல தேசிய கட்சியில இருப்பதனால அண்ணாமலை கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு, அவ்வளவு, வேற ஒண்ணும் இல்லை. சரியா? வேற தொகுதிக்கு குறைஞ்சபட்சம் வந்து 300 கிட்டத்தட்ட 700 சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி எடுக்கப்பட்டிருக்கும். எங்க டீம் இன்னும் களத்தில் இருக்காங்க. அவங்க கொடுக்குற தரவுகள் அடிப்படையில் தான் நாங்கள் வெளியிடுறேன். இல்ல எக்ஸிட் எந்தெந்த தொகுதி வெற்றி வாய்ப்பு மட்டும் தான் இது பண்ணிருக்கு. இப்ப சட்டமன்றம் நம்ம பாராமரித்து தமிழ்நாடு சொல்றோம், அந்த மாதிரி இல்லை. அடுத்து
முடிச்சு குழுவில் இருக்காங்க, என்னுடைய கம்பெனி நிறுவனங்கள் அங்கே ஸ்டாஃப் வேலை செய்யிருக்காங்க. அவங்க கொடுக்குற தகவல் அடிப்படையில் தான் நாங்கள் வந்து தகவல் வெளியிடப்படுறேன். ஏன்னா எக்ஸிட் போல் மற்ற நிறுவனம் வெடிக்கிறது, அது போல தமிழகத்திலிருந்து முதல் முறையாக நான் எங்கள் நிறுவனத்தின் சார்பில் வெளியிடப்படுறேன். ஸோ எங்கள் டீம் களத்தில் இருக்காங்க. இப்போ ஏழாங்கட்ட எலெக்ஷனில் கூட அங்கே களத்தில் இருக்காங்க. அவங்க கொடுக்குற தகவலின் அடிப்படையில் தான் இந்த தொகுதியில் யார் யாருக்கு வெற்றி வாய்ப்பு வெளியிடப்படுறேன். இல்ல பெரிய தாக்கம் இல்ல, மோடி முகத்திற்கான விழுகின்ற வாக்காக இருக்க ஒழிய மற்றபடி பெரிய ஒரு பாதிப்போ பெரிய ஒரு இதுவோ இந்த இன்ஃபேக்ட் அமையல. இந்த தேர்தலில் நிச்சயமாக இந்த ஆய்வு வெற்றி பெறும். இதுதான் ஃபைனல் ரிசல்ட். அதாவது பிஜேபி இண்டிவிஜுவலா பாத்தீங்கன்னா காமிச்சிடுறேன். ஃபைனல் காட்டும்போது இதை காமிச்சிடலாம். ஃப்ரண்ட் பேஜ் குழப்பங்கள் வேண்டாம், இதை ஒட்டி தான் அமையும். சரியா? என்ன எங்க எப்படின்னா இல்ல பிஜேபி ஆட்சி பிடிக்குது, வேற ஒண்ணும் இல்ல. மூன்றாம் முறையே ஆட்சி பிடிக்குது. வேற என்ன என்னங்க? ஆமா டிஃபரெண்ட் இருக்கு. அதாவது நான் அப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பிஜேபி 5 இடத்துல இருக்கிற போது இப்ப குறைஞ்சிருக்கு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அதிமுக பாஜக ஒரு 4 இடத்துல தான் வந்து முன்னப்பின்ன மாறி இருக்க ஒழிய 35 தொகுதிகள் சால்ற திமுகவுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏற்ற இருக்க வரப்போது நிச்சயமா 2 வெயிட் பண்ண 37 இடங்கள் 35ல இருந்து 37 இடங்கள் திமுக சாதகமா இருக்கு. 1ல இருந்து 3 இடம் பிஜேபி சாதகமா இருக்கு. கொஞ்சம் முன்னப்பின்ன ஓட்டு வெளியே வரப்போது மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சோ என்ன நான் சொன்னதுல இருந்து ஒரு 2 சீட்டு மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல அதாவது 12 தொகுதியில் பாஜகவும் திமுகவும் போட்டியாக இருக்கிறது. மீதி தொகுதிகள் அதிமுக போட்டியாக இருக்கிறது. மும்முனை போட்டியான தொகுதிகளும் இருக்கிறது. ஆகவே இந்த தேர்தல் ஒரு விசேஷமான தேர்தலாக இருக்கும். யாரும் எதிர்பார்க்கிற அளவுக்கு புள்ளி விவரங்கள் அமையும். குறைஞ்சபட்சம் அதாவது இந்த இடத்தை தமிழகத்தை பொறுத்த பார்க்கிற போது பாஜக தலைமையான கூட்டணி 18ல இருந்து ஒரு 23% வாக்குகளை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சரியா? ஓகே, நன்றி நன்றி. தம்பி நீங்க கீழே குத்துறியா? அமௌண்ட் காப்பிட்டா நீ கீழே குத்துரு. நீ கபி ஃபேனு எதாவது போடுவாங்களா? ஆரம்பிக்கலாமா? ஒரு 10 நிமிஷம் ஆட்டும், 5 நிமிஷம் ஆட்டுமா? பார்த்து ஒட்டி போடுங்க சேரை. போலாமா? ஹலோ 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 ஹலோ, ஓகேவா ஓகேவா?
அன்புடைய அன்புடைய ஓகேவா போலாமா? அன்புடைய ஊடகவியல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கிட்டத்தட்ட 2004 தொடங்கி இதுவரை தமிழகத்தில் குறித்த 51 ஆய்வுகள் வெளியிடப்பட்டிருக்கிறோம். முதல் முறையாக கர்நாடக தேர்தல் குறித்த ஆய்வு வெளியிடப்பட்டேன். இந்த முறை முதல் முறையாக இந்திய அளவில் இருக்கிற 543 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான தேர்தலுக்கு பிந்தைய கலாய்வு முடிவுகளை முதல் முயற்சியாக நாங்கள் மேற்கொண்டு இந்திய அரசியல் ஜனநாயக யுக்தி நிறுவனம் IPDS பிரைவேட் லிமிடெட் சார்பில் முதன்முறையாக தமிழகத்திலிருந்து இந்தியாவை அலசுகின்ற ஒரு பார்வையில் இந்த 2024 பாராளுமன்ற தேர்தல் யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறது, எத்தனை தொகுதிகளை எந்த கூட்டணி பிடிக்கிறது என்ற ஒரு ஆய்வை நாங்கள் முதல் கட்டத்திலிருந்து மேற்கொண்டு இன்று வரை எங்கள் குழுக்கள் களத்தில் இருந்த போதும் அங்கே இருந்த தகவல்கள் குழுத்தின் அடிப்படையில் இன்றைக்கு தரவுகளை உங்கள் முன்னால் நான் சமர்ப்பிக்கப்படுகிறேன். இன்றைக்கு நான் விடுகின்ற ஆய்வு 51வது ஆய்வு. இந்த ஆய்வின் ஒரு பார்க்கும்போது 543 பாராளுமன்ற தொகுதியினுடைய முடிவுகள் வெளியிடப்படுகிறேன். இதுல குறைஞ்சபட்சம் 10 சீட்டு முன்ன ஒரு மூலையே கம்மியா வராது, குறையாது. ஸோ கண்டிப்பா இந்த முறை இந்த ஆய்வு நிச்சயமா வெற்றி பெறும். ஸோ அப்படி முதல் கட்டமா ஒவ்வொரு மாநிலமா நான் வந்துடுறேன். ஆந்திர பிரதேஷ் லோக்சபா பார்த்தீங்கன்னா என்டிஏ மொத்த சீட்டு வந்து 25 சீட்டு. என்டிஏ வந்து 14 சீட் பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. ஐஎன்டிஏ கூட்டணி நில். அதர்ஸ் 6 9 பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. ஸ்டேட் பார்ட்டி வைஸா பார்க்கிற போது டிடிபி வந்து பார்த்தீங்கன்னா 10 12 தொகுதிகளும், ஒய்எஸ்ஆர்சிபி 6 9 தொகுதிகளும், பிஜேபி 2 3 தொகுதிகளும், ஜேஎஸ்பி 1 தொகுதியும் பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. இது ஆந்திராத்தினுடைய கள நிலவரம். அடுத்தபடியாக அருணாச்சல பிரதேசம் என்டிஏ நில்லு, ஐஎன்டிஏ நில்லு, அதர்ஸ் நில்லு, பிஜேபி மட்டும் 2 பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. அசாம் லோக்சபா மொத்த சீட்டு 14, என்டிஏ வந்து 2 3 சீட்டு பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. ஐஎன்டிஏ நில்லு, அதர்ஸ் நில்லு. அந்த இடத்துல ஸ்டேட் பார்ட்டின்னு பார்க்கிற போது பிஜேபி 10 11 தொகுதிகளும், ஐஎன்சி 2 தொகுதிகளும், ஏஐயுடிஎஃப் 1 2 தொகுதிகளும், அதர்ஸ் வந்து நில்லு. அப்புறம் பீகார் லோக்சபா தேர்தலில் வந்து பார்க்கிற போது 40 தொகுதிகளில் என்டிஏ வந்து 18 21 தொகுதிகளும், ஐஎன்சி நில்லும். அதுக்கடுத்து ஐஎன்டிஏ கூட்டணி வந்து பார்த்தீங்கன்னா 4 8 தொகுதிகளும், அதர்ஸ் வந்து நில்லு. அதுல பிஜேபி 14 5 தொகுதிகளும், ஜேடியு 9 11 தொகுதிகளும், எல்ஜேபி 2 4 தொகுதிகளும், ஆர்ஜேடி 2 4 தொகுதிகளும், அதர்ஸ் வந்து நில்லு. அப்புறம் வந்து சத்தீஸ்கர் மொத்த தொகுதிகள் 11 தொகுதிகள். என்டிஏ வந்து பார்த்தீங்கன்னா நில்லு, ஐஎன்டிஏ நில்லு, அதர்ஸ் நில்லு. பிஜேபி வந்து 6 11 தொகுதிகள் பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. ஐஎன்சி 5 தொகுதிகள் பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. அதர்ஸ் வந்து யாரும் இல்லை. அப்புறம் கோவா லோக்சபா வந்து பார்த்தீங்கன்னா 2 பாராளுமன்ற தொகுதிகள். அதுல பிஜேபி 1 2, அப்படி இல்லைன்னா காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 தொகுதி பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்புறம் குஜராத்தை பொறுத்தவரை பார்க்கிற போது மொத்த தொகுதிகள் 26 தொகுதி. அதுல பிஜேபி 26 தொகுதி வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. அப்புறம் ஹரியானா லோக்சபா தொகுதியில் வந்து பார்க்கிற போது என்டிஏ வந்து நில்லு, ஐஎன்டிஏ நில்லு, அதர்ஸ் நில்லு. அந்த இடத்துல பிஜேபி 4 7 தொகுதிகளும், ஐஎன்சி 3 6 தொகுதிகளும், பொது எதுவுமே இல்லை. இமாச்சல பிரதேசம் என்டிஏ நில்லு, ஐஎன்சி நில்லு, ஐஎன்டிஏ நில்லு, அதர்ஸ் நில்லு. அதுல மொத்த தொகுதிகள் 4, அதுல பிஜேபி 4, அதர்ஸ் வந்து நில்லு, ஒண்ணுமே இல்லை. அப்புறம் வந்து ஜார்க்கண்ட் லோக்சபா பார்க்கிற போது மொத்த தொகுதிகள் வந்து 14 தொகுதிகள். அதுல என்டிஏ 1, ஐஎன்டிஏ வந்து 1 2, அதர்ஸ் வந்து நில்லு. அதுல வந்து பார்ட்டி வைஸா பார்க்கிற போது பிஜேபி 11 12 தொகுதிகளும், ஐஎன்சி வந்து நில்லு, ஜேஎம்எம் 1 2 தொகுதிகளும், ஏஐஎஸ்யூ 1 தொகுதிகளும், அதர்ஸ் வந்து எதுவுமே இல்லை. கர்நாடக லோக்சபாவை பொறுத்து பார்க்கிற போது மொத்த தொகுதிகள் 26, அதுல என்டிஏ வந்து 1 3, ஐஎன்டிஏ நில்லு, அதர்ஸ் நில்லு. அதுல ஸ்டேட் பார்ட்டியை பார்க்கிற போது பிஜேபி 14 19, ஜேடிஎஸ் 1 3, ஐஎன்சி வந்து 6 13 தொகுதிகள் பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. கேரளா லோக்சபா பார்க்கிற போது மொத்தம் 20 தொகுதிகள். அதுல வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி 1 2 தொகுதிகள், திருச்சூர் திருவனந்தபுரம் வாய்ப்பு இருக்கிறது. அதுக்கு ஐஎன்சி வந்து 14 16 தொகுதிகள், சிபிஐ வந்து 1, ஐயுஎம்எல் 1, அதர்ஸ் வந்து 1 இல்லை. மத்திய பிரதேச லோக்சபா பார்க்கிற போது மொத்த தொகுதிகள் 29, அதுல பிஜேபி 21 27 தொகுதிகள், ஐஎன்சி 2 8 தொகுதிகள், அதர்ஸ் ஒண்ணும் இல்லை. அப்புறம் மகாராஷ்டிரா தொகுதியை பார்க்கிற போது மொத்தம் 48 தொகுதிகள். அதுல வந்து என்டிஏ கூட்டணி 11 5 தொகுதிகளும், ஐஎன்டிஏ வந்து 10 21 தொகுதிகளும், அதர்ஸ் வந்து நில்லு.
அப்புறம் ஸ்டேட் வைஸா பார்க்கிற போது பிஜேபி 16 23 தொகுதிகளும், எஸ்எஸ் 1 7 தொகுதிகளும், என்சிபி 1 2 தொகுதிகளும், ஆர்எஸ்பிஎஸ் 1 தொகுதியும், ஐஎன்சி 2 4 தொகுதியும், எஸ்எஸ் யூபிடி 2 6 தொகுதிகளும், என்சிபி எஸ்பி 2 4 தொகுதிகளும் பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. மணிப்பூர் லோக்சபா பொறுத்தவரை 2 தொகுதிகள், அது 2 தொகுதியில் பிஜேபி 1 தொகுதியும் காங்கிரஸ் 1 தொகுதி பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. அதுக்கடுத்து மேகாலயா தொகுதியை மேகாலயா மாநிலத்தை பார்க்கிற போது 2 தொகுதிகள், 1 என்டிஏ 1, ஐஎன்சி 1, பிஜேபி நில்லு, என்பிபி 1, ஐஎன்சி 1. மிசோரம் மாநிலத்தை பார்க்கிற போது ஒரே ஒரு சீட்டு தான், அந்த இடத்துல ZPM பீப்புள் அந்த பார்ட்டி 1 தொகுதியை பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. நாகாலாந்து லோக்சபா எலெக்ஷனை பொறுத்தவரை பார்க்கிற போது மொத்தம் 1 சீட்டு, அதுல என்டிஏ 1 சீட்டு பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்புறம் ஒடிசா மாநிலத்தை பார்க்கிற போது 21 மக்களவை தொகுதிகள், அதுல பார்த்தீங்கன்னா என்டிஏ நில்லு, ஐஎன்சி நில்லு, ஐஎன்டிஏ நில்லு, அதர்ஸ் 6 10 தொகுதிகள். ஸ்டேட் வைஸா பார்க்கிற போது பிஜேபி 11 5, பிஜேடி 6 10 தொகுதிகள் பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்புறம் பஞ்சாப் லோக்சபா பார்க்கிற போது மொத்தம் 13 தொகுதிகள், அதுல பார்த்தீங்கன்னா பிஜேபி 2, ஐஎன்சி 8 9 தொகுதிகள், எஸ்ஏடி 1 2 தொகுதிகள், ஏஏபி 1 1 தொகுதிகள். ராஜஸ்தான் லோக்சபா பார்க்கிற போது என்டிஏ நில்லு, ஐஎன்டிஏ நில்லு, அதர்ஸ் நில்லு, பிஜேபி 19 21 தொகுதிகள், மொத்த தொகுதி 25, அதுல பிஜேபி 19 21, ஐஎன்சி 4 6, ஆர்ஐபி 1 0 1 பிடிக்க வாய்ப்பு இருக்கு, அதர்ஸ் எதுவுமே இல்லை. அப்புறம் சிக்கிம் லோக்சபா மாநிலத்தை பார்க்கிற போது ஒரே ஒரு சீட்டு, அது ஐஎன்சி வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை பார்க்கிற போது டிஎம்கே 34 37 தொகுதிகள் பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. ஏடிஎம்கே 1 தொகுதிகளும், பிஜேபி 1 3 தொகுதிகள் பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது, அதர்ஸ் நில்லு. அதுக்கடுத்து தெலுங்கானா லோக்சபா பார்க்கிற போது என்டிஏ நில்லு, ஐஎன்டிஏ நில்லு, அதர்ஸ் 1, பிஜேபி 7 மொத்த தொகுதியில் 17, அதுல 7 11 தொகுதிகள் பிஜேபி, ஐஎன்சி 5 9 தொகுதிகள், பிஆர்எஸ் 1 2 தொகுதிகள், ஏஎம் 1 தொகுதி பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. திரிபுரா லோக்சபா தொகுதியை பார்க்கிற போது 2 தொகுதிகள், அதுல பிஜேபி 2 தொகுதியை பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்புறம் உத்தரப்பிரதேச லோக்சபா பார்க்கிற போது மொத்த தொகுதிகள் 80, அதுல என்டிஏ 3 5, ஐஎன்சி நில்லு, ஐஎன்டிஏ 3 5, அதர்ஸ் நில்லு. ஸ்டேட் வைஸா பார்க்கிற போது பிஜேபி 62 72 தொகுதிகளும், எஸ்பி 2 5 தொகுதிகளும், ஆர்ஐடி 0 2 தொகுதிகளும், ஏடிஎஸ் 0 2 தொகுதி பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. உத்தரகாண்ட் லோக்சபா பார்க்கிற போது மொத்த தொகுதிகள் 5, அதுல பிஜேபி 5 இடங்களை பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்புறம் வெஸ்ட் பெங்கால் மாநிலத்தை பார்க்கிற போது பிஜேபி மொத்தம் பாத்தீங்கன்னா 42 தொகுதிகள், மொத்தம் 42 தொகுதிகள், பிஜேபி 16 25 தொகுதிகள், டிஎம்சி 10 14 தொகுதிகள், ஐஎன்சி நில்லு, சிபிஐஎம் 1 தொகுதி பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. அந்தமான் நிக்கோபார் தொகுதி 1 தொகுதி, ஐஎன்சி பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. சத்தீஸ்கர் லோக்சபா பார்க்கிற போது 1 தொகுதி, பிஜேபி பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. தோராநகர் பார்க்கிற போது பிஜேபி 2 தொகுதியை பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. ஜம்மு காஷ்மீரை பொறுத்தவரை 5 சீட்டு, அதுல பிஜேபி 2, என்டிஏ 1, ஐஎன்சி 2, ஐஎன்டிஏ 1 2 தொகுதி பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. அதுக்கு அடுத்தபடியாக லடாக் பகுதிகளை பார்க்கிற போது ஒரே ஒரு தொகுதி, அது பாத்தீங்கன்னா பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கும் கடுமையான போட்டி இருப்பதால் இழுபறியாக இருக்கிறது. அதுக்கடுத்து லட்சத்தீவை பார்க்கிற போது ஒரே ஒரு தொகுதி, அந்த தொகுதி ஐஎன்சி காங்கிரஸ் கிடைக்க வாய்ப்பு, வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. டெல்லி லோக்சபா தொகுதியை பொறுத்தவரை மொத்தம் 7, அந்த 7 தொகுதியில் பாஜக வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. அப்புறம் புதுச்சேரி லோக்சபா பொறுத்தவரை காங்கிரஸுக்கும் பிஜேபி கடுமையான போட்டி இருப்பதால இழுபறி நிலையில் இருக்கிறது. மொத்த தொகுதிகள் பார்க்கிற போது 543ல பிஜேபி 306 320 தொகுதிகளும், என்டிஏ 300 கூட்டணி என்டிஏ பார்த்தீங்கன்னா 354 372 தொகுதிகளும், ஐஎன்சி 60 73 தொகுதிகளும், ஐஎன்டிஏ கூட்டணி பார்த்தீங்கன்னா 108 120 தொகுதி வரையும் பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்புறம் கேள்வி கேட்கலாம். என்ன டெல்லி இல்ல, அங்க மக்கள் மத்தியில் பெரிதளவு தாக்கம் இல்ல, குறிப்பாக ஓட்டு பெறுதல் இருக்கிற போது அந்த இடத்தில் பாஜக வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து என்னங்க
ஓவரால் வந்து மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி 306 இருந்து 320 தொகுதிகள் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. கூட்டணியா பார்க்குறப்ப என்டிஏ கூட்டணி 354 இருந்து 372 தொகுதிகள் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. ஐஎன்சி வந்து காங்கிரஸ் இண்டிவிஜுவலா பார்க்குற போது 60-73, கூட்டணியா பார்க்குற போது 108 இருந்து 125 தொகுதிகள் பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. என்னங்க இல்ல அது தொகுதி 3 தொகுதிகள் 1 இருந்து 3 தொகுதிகள் பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. ஒன்னே ஒன்று சொல்றேன், மீதி எல்லாம் வந்து இதுல மீதி வந்து ஒன்னே ஒரு கோயம்புத்தூர் மட்டும் எதிர்பார்ப்பீங்க, அது மட்டும் சொல்றேன். இப்படி வரும் என்ற யுகம் கொஞ்சம் முன்ன பின்ன ஒரு 10,000 ஓட்டு முன்ன பின்ன இருக்கும் போலே அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 13 லட்சம் எவ்வளவு ஓட்டு 13,60,000 ஓட்டுல பிஜேபி வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை 38.7% வாக்குகளை பெற்று ஓட்டு எங்கயா இந்த நம்பர் சொல்லுங்க, ஓட்டு நம்பர் சொல்லுங்க, அந்த பேப்பர் எங்கப்பா ஓட்டு நம்பர் இருக்கா, செல்லு இருப்பா, செல்லு அந்த பிரிண்ட் இந்த பிரிண்ட் எடுத்து வச்சுக்க. நாலு 4,76,995 34.9 அண்ணாமலை அவர்களுக்கு. அதுக்கடுத்து கணபதி ராஜ்குமாரை பொறுத்தவரை 4,59,779 33.6. சிங்கை ராமச்சந்திரனை பொறுத்தவரை 21.7 2,91,903. அதுக்கடுத்து கலாமணி அவர்கள் என்டிஏ பொறுத்தவரை 86,920 6.4. நோட்டா அதர்ஸ் 46,000 3.4. இது கோயம்புத்தூருடைய நிலவரம். அதாவது இதுல வந்து ஒரு 17,000 ஒரு 40,000 ஓட்டு வித்தியாசத்தில் அண்ணாமலை வெற்றி பெறலாம், அப்படி இல்லைன்னா ஒரு 20,000 ஓட்டு வித்தியாசத்தில் கணபதி வெற்றி பெறலாம். இந்த மாதிரி சூழ்நிலை தான் கோயம்புத்தூர் இருக்கு. ஆனா மேக்சிமம் அண்ணாமலைக்கு வாய்ப்பு இருக்குது. இல்ல 3 தொகுதிகள் அது எல்லாம் வேண்டாம், ஒவ்வொரு தொகுதி சொன்னா மொத்தமும் சொல்றோம், அதான் 3 தொகுதிகள் வாய்ப்பு இருக்கிறது. அடுத்தன கோயம்புத்தூர் வேலூர் தருமபுரி 3. ஆமா, அடுத்த கேள்விகள். அண்ணாமலையும் உண்ணாமலையும் நாயங்க பூஸ்ட் பண்ணி எனக்கு தலையெடுத்தா இது ஒரு கார்பரேட் கம்பெனி அப்படின்ற போது அந்த லிமிடெட் கம்பெனி சார்பில் கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் அந்த ஃபீல்டு இருக்கேன், 2004 இருந்து இருக்கேன். அப்புறம் போது அப்படின்னா திமுக வெற்றி பெற திமுகன்னு சொல்ல முடியுமா? அப்படி கிடையாது. களத்தில் யாருக்கு வாய்ப்பு இருக்குதோ அது சொல்றேன். இப்போ இளைஞர்கள் மத்தியில் அண்ணாமலை சீமான் மீதான ஒரு தாக்கம் உருவெடுத்துக்கிறது. அதுல தேசிய கட்சியில இருப்பதனால அண்ணாமலை கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு, அவ்வளவு, வேற ஒண்ணும் இல்லை. சரியா? வேற தொகுதிக்கு குறைஞ்சபட்சம் வந்து 300 இருந்து கிட்டத்தட்ட 700 சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி எடுக்கப்பட்டிருக்கும். எங்க டீம் இன்னும் களத்தில் இருக்காங்க, அவங்க கொடுக்குற தரவுகள் அடிப்படையில் தான் நாங்கள் வெளியிடுறேன். இல்ல எக்ஸிட் எந்தெந்த தொகுதி வெற்றி வாய்ப்பு மட்டும் தான் இது பண்ணிருக்கு. இப்ப சட்டமன்ற நம்ம பாராமரிப்பு தமிழ்நாடு சொல்றோம், அந்த மாதிரி இல்ல. அடுத்து டீம்ஸ் குழுவில் இருக்காங்க, என்னுடைய கம்பெனி நிறுவனங்கள் அங்கே ஸ்டாஃப் வேலை செய்யிருக்காங்க, அவங்க கொடுக்குற தகவல் அடிப்படையில் தான் நாங்கள் வந்து தகவல் வெளியிடப்படுறேன். ஏன்னா எக்ஸிட் போல் மற்ற நிறுவனங்கள் வெடிக்கிறது, அது போல தமிழகத்திலிருந்து முதல் முறையாக நான் இந்த எங்கள் நிறுவனத்தின் சார்பில் வெளியிடப்படுறேன். ஸோ எங்கள் டீம் களத்தில் இருக்காங்க. இப்போ ஏழாங்கட்ட எலெக்ஷனில் கூட அங்கே களத்தில் இருக்காங்க, அவங்க கொடுக்குற தகவலின் அடிப்படையில் தான் இந்த தொகுதியில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு வெளியிடப்படுறேன். இல்ல பெரிய தாக்கம் இல்ல, மோடி முகத்திற்கான விழுகின்ற வாக்காக இருக்க ஒழிய மற்றபடி பெரிய ஒரு பாதிப்போ பெரிய ஒரு இதுவோ இந்த இன்ஃபேக்ட் அமையல. இந்த தேர்தலில் நிச்சயமாக இந்த ஆய்வு வெற்றி பெறும். இதுதான் ஃபைனல் ரிசல்ட். அதாவது பிஜேபி இண்டிவிஜுவலா பாத்தீங்கன்னா காமிச்சிடுறேன், ஃபைனல் காட்டும் போது இதை காமிச்சிடலாம். ஃப்ரண்ட் பேஜ்
குழப்பங்கள் வேண்டாம், இதை ஒட்டி தான் அமையும். சரியா? என்ன எங்க எப்படின்னா இல்ல பிஜேபி ஆட்சி பிடிக்குது, வேற ஒண்ணும் இல்ல. 3ஆம் முறையே ஆட்சி பிடிக்குது. வேற என்ன என்னங்க? ஆமா டிஃபரெண்ட் இருக்கு. அதாவது நான் அப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பிஜேபி 5 இடத்துல இருக்கிற போது இப்ப குறைஞ்சிருக்கு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அதிமுக பாஜக ஒரு 4 இடத்துல தான் வந்து முன்னப்பின மாறி இருக்க ஒழிய 35 தொகுதிகள் சால்ற திமுகவுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏற்ற இருக்க வரப்போது நிச்சயமா 2 வெயிட் பண்ண 37 இடங்கள் 35ல இருந்து 37 இடங்கள் திமுக சாதகமா இருக்கு. 1ல இருந்து 3 இடம் பிஜேபி சாதகமா இருக்கு. கொஞ்சம் முன்னப்பின்ன ஓட்டு வெளியே வரப்போது மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சோ என்ன நான் சொன்னதுல இருந்து ஒரு 2 சீட்டு மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல அதாவது 12 தொகுதியில் பாஜகவும் திமுகவும் போட்டியாக இருக்கிறது. மீதி தொகுதிகள் அதிமுக போட்டியா இருக்குது. மும்முனை போட்டியான தொகுதிகளும் இருக்கிறது. ஆகவே இந்த தேர்தல் ஒரு விசேஷமான தேர்தலாக இருக்கும். யாரும் எதிர்பார்க்கிற அளவுக்கு புள்ளி விவரங்கள் அமையும். குறைஞ்சபட்சம் அதாவது இந்த இடத்தை தமிழகத்தை பொறுத்த பார்க்கிற போது பாஜக தலைமையான கூட்டணி 18ல இருந்து ஒரு 23% வாக்குகளை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சரியா? ஓகே, நன்றி நன்றி. ஃபேனு எல்லாம் போடுவாங்களா? ஆரம்பிக்கலாமா? ஒரு 10 நிமிஷம் ஆட்டும், 5 நிமிஷம் ஆட்டுமா? பார்த்து நான் ஒட்டி போடுங்க சேரை.